வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அமெரிக்கால ஒரு கோஷம் உண்டு, அல்லது வந்து ரொம்ப பாப்புலிஸ்டான ஒரு சேயிங்னு கூட சொல்லலாம். செல் யுவர் செல்ஃப் அப்படிமா. டாக் 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 பேசு, செல் யுவர் செல்ஃப், கிரியேட் நெட்வொர்க் ஃபார் யூ. உனக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை நெட்வொர்க்கிங்கை கிரியேட் பண்ணீங்க. தட் இஸ் த வே டு கெட் சக்சீட். லைஃப்ல நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கணும் அப்படின்னு ப்ரொஃபஷனாகவே அங்கே பண்றாங்க. இங்கேயும் அது நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் தன்னை முன்னிறுத்துவதன் மூலமாக, நெட்வொர்க்கிங் மூலமாக லைஃப்ல ஒரு பெரிய இடத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ரெண்டு தரப்பான ஆட்கள் இங்கே இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவாங்க, ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அந்த கான்ட்ராக்டுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருந்து இவங்களும் ஹெல்ப் எடுத்துப்பாங்க, யாருன்னே தெரியாது அவர்கிட்ட அழகாக பழகுவாங்க, தன்னுடைய நட்பு வட்டாரத்தை உருவாக்குவாங்க. அவர்னு பார்த்தா ஆள் பார்த்தா சாதாரணமாக இருப்பார், அவர் யார் வேணும் உங்களுக்கு, யாரை மீட் பண்ண முடியுமாங்க. ஒரு சிலர் இன்னொரு பக்கம் அமைதியாக இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்லேயே பார்க்கலாம், ரெண்டு மாதிரி நாட்கள் இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு அது ஃபீஸிபிளாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது கூச்சம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். சில பேருக்கு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது கைவிர பெறுகிறது, அதுக்காக பயங்கர சிரத்தை எடுக்கிறாங்க. அதுக்கான இடங்களுக்கு போகிறது, அதுக்கான மனிதர்களை சந்திக்கிறது ஒரு பெரிய பிரயத்தனப்படக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆக ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்க. ஒருத்தங்க நெட்வொர்க் பண்ணிக்கணும், செல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிலீவ் பண்ணுறவங்க. தட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே. இன்னைக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் நம்புறவங்க. இன்னொரு பக்கம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க போதும். இந்த பக்கம் நெட்வொர்க்கிங் இஸ் த கீ அப்படின்னு சொல்றவங்க, இந்த பக்கம் நெட்வொர்க்கிங்ல எல்லாம் பெரிய அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, நம்ம இந்த பக்கம் இருந்து வரேன். நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறீர்கள்? I want to be a businesswoman. பிசினஸ் விமன். ஓகே. ஆல்ரெடி 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஓனராக இருக்கேன். நான் தான் கம்பெனி ஓன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அ கார்பரேட். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அதை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா சார், நம்ம இப்போ இருக்கிற கனவு கண்டுட்டு இருக்க சூழ்நிலை நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்துடணும். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வளரணும். ஓகே, அப்புறம் நல்லா எல்லார் மத்தியிலும் ஃபேமஸாக இருக்கணும். எல்லார் மத்தியிலும் ஃபேமஸ் ஆகணும். நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறீர்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்பானி பார்த்தா நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாருமே அம்பானி பாரு என்ன வாழ்க்கை வாழ்றான், அந்த மாதிரி நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் எல்லாருக்குமே. ஓகே, ஒரு அம்பானி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். ஓகே. என்னோட நேம் சதீஷ். நான் ட்ராவல்ஸ் 2 வண்டியை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு 5 பேர் இருக்காங்க. இந்த நெட்வொர்க் மூலிமா 4 கார் வச்சிருக்கேன். இன்னைக்கு கால் டாக்ஸி எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் மூலிமா ப்ராப்ளம் ஆனதுனால நல்ல வரவேற்பு இருக்கு. அது மாதிரி இன்னும் பெரிய லெவலில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்னோட எய்ம். இதான் சார் செல் யுவர் செல்ஃப். கத்துக்குங்க. ஒரு டிவியில அழகா 10 பைசா செலவு பண்ணாம ஒரு ஸ்பாட் வாங்கிட்டார். என் பேரு சதீஷ், நான் இந்த டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், எங்கிட்ட 4 கார் இருக்கு, எங்களுக்கு வேற எங்க கிளைகள் இல்லை. ஓகே. நான் ஒரு தமிழ் ஆசிரியர் சார். ஒரு ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூலுக்கு என்னுடைய தலைமையில் ஒரு 100-150 பேர் டீச்சர்ஸ் வச்சு பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார். 100-150 டீச்சர்னா பெரிய ஸ்கூல். ஆமா சார். பெரிய ஸ்கூல் கட்டி பெருமணம் பண்ணி பெரும் ஃபீஸ் வாங்கி பீஸ் அப்படின்றாங்க சார். எல்லாம் சேர்த்துதாங்க. என்ன இருக்கு, தப்பு என்ன இருக்கு? அப்படி பீஸ் இல்லை சார், சேவை மனப்பான்மையில் இது இல்லை, இதை அப்படி தான் சொல்லணும். அதுதான் நெட்வொர்க்கிங்கிறது. அதுதான் லைஃப்பில் நிறையா, அதாவது நம்ம இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி அடுத்தவங்களை நம்மளை பற்றி திங்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ண ஆசைப்படுறீங்க? இப்போ இருக்கிற கம்பெனியில் நான் ஒரு மிடில் இருக்கேன் அப்படின்னா டாப் மோஸ்ட் பர்சன் ஆகணும். அதாவது எம்டி யார் வைஸ் பிரசிடென்ட். ஓ, வேற கம்பெனி இல்லை, இந்த கம்பெனியை நம்ம கை கொண்டு இந்த கம்பெனியில் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகே. எஸ், பக்கத்தில் நான் ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓகே. நிறைய இந்த சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டோட டாப் 5 இஷ்யூஸ் இன்னைக்கு இதுதான். அது என்ன? எலக்ட்ரிசிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், அப்புறம் வாட்டர் ப்ராப்ளம், பேசிக் நீட்ஸ் கிடைக்காம இருக்கிறது, பாவர்ட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் தீவிரமான பற்றோட இருக்கீங்கன்னா அது பற்றின தகவல் நம்மகிட்ட இருக்கும்ல. ரொம்ப காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கே தான் சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்புலாம் கூடி போச்சு. ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்கள் சமூக சேவை வழியாக என்ன பண்ணுவீங்க? என்ன எதுவுமே பண்ண முடியல சார். இல்ல சார், புவர் ஏரியால எல்லாம் கரண்டே இல்லாம இருக்குது இல்ல சார். தமிழ்நாட்டில் இந்த கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு ஒரு கிராமம் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு பல்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் முதல்ல கொண்டு வச்சு. ஊட்டியில நான் விசிட் பண்ணப்ப ஊட்டியில இருக்கிற தோடர் பீப்புள் இருக்கிற ஏரியால கரெக்டா ஆனா பிடிச்சிங்க. அந்த ஊர் பேரு நான் மெயினா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டது என்னோட ஏரியால நிறைய ஸ்லம்ஸ். ஓகே, நல்ல விஷயம். நியர்பைல ஸ்லம்ஸ் இருக்கு சார், அதை டெவலப் பண்ணணும். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ட்ரங்கர்ட்ஸா இருப்பாங்க, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. விமன் போய்
லேபரர்ஸாக ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு மணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதையும் இவங்க கஷ்டப்பட்டு அடித்து, என்னோட கண்ணு முன்னாடி நடந்தது. எனக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் நடக்குன்னா, தொடர்ந்து எப்போதுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் நம்ம. இந்த ஷோக்கு இதுக்கு சம்மந்தமானு தெரியல. ஏழைகள் அப்படின்னால அவங்க குடிப்பாங்க ஒன்று. ரெண்டாவது ஏழை புருஷங்களுக்கு பொண்டாட்டியை போட்டு அடிப்பான். ரைட்டா? அதையே பணக்காரங்க குடிக்கிறதுலாம் அவங்க கண்ணில் படவே மாட்டேங்குது. பணக்காரங்களோட இஷ்யூஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நடந்துறதுனால அது வெளியே வர்றதில்ல சார். பட் இந்த இது வந்து அது நடக்கலாமா என்ன எனக்கு புரியலம்மா. நீங்கள் மற்றது சொல்லி தான் ஒன்றும் சொல்லுவேன். சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் இன்க்ளினேஷனோட ஒரு இன்ட்ரெஸ்டோட அது இருக்கணும். ஒரு நல்ல எண்ணத்தை சிதைக்கிற மாதிரி சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. என்ன பிரச்சனைனா ஸ்டாண்டர்டாக சோஷியல் சர்வீஸ் நீங்கள் ஒரு ஆசைப்பட்டாலே 4-5 ஸ்டாண்டர்டான ஒரு டேக் இருக்குது. அதை வச்சுட்டே நம்ம போயிட்டுருக்கோம். மல்டிநேஷ்னல் இந்தியன் கம்பெனி ரன் பண்ணணும். என்னோட கம்பெனியோட ஷேர் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இந்தியன் எக்கனாமி ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் 35 ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டி. ஆக்சுவலாக நல்லா இருக்கு கேட்கவே. பட் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு யோசனை. இது பெரிய கம்பெனி இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்களா 35 ஃப்ளோர்ஸ் கண்ணாடி வச்ச ஒரு பில்டிங். அதில் சிஓ ஆக்சுவலாக ஓனர் என்ன தாங்க பண்ணுவார்? எனக்கு ரொம்ப நாள் மற்றவங்களாம் பார்க்குறோம் கொள்கிறோம் ஏதோ வேலை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக அந்த எம்டி உட்காந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை கவனிச்சிட்டு இருப்பார். அவ்வளோதான் பண்ணுவார். அதுதான் தட்ஸ் வாட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐடியா இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே ஐடியா கிடையாது. தட்ஸ் வாட். என்னுடைய கனவு எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும். இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் போகிறேன் 2008 எனக்கு எழுதி வச்சதை நான் படிச்சுட்டே இருக்கேன். ஆனால் நான் கொண்டு வர எஜுகேஷன் சிஸ்டமில் எல்லாமே ப்ராக்டிக்கல். ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் தாண்டிட்டீங்களா? நீங்கள் எப்படி எஜுகேஷன் சிஸ்டமை கொண்டு வருவீங்க? அதுதான் சார் என் கனவு. என் நெட்வொர்க்கை வளர்த்துக்கிட்டு பல பேருடைய ஒரு ஒரு கூட்டு முயற்சியா ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு நம்ம நினைச்ச அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு புரட்சியா மாத்தோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா எந்த புக்கை வாங்கி பார்த்தீங்க? இதில் பார்த்தீங்க என்ன எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க முடிவு பண்ணி? நான் இன்ஜினியரிங்கில் படித்தது எதுவுமே இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறப்ப என்னால் பயன்படுத்த முடியல. இப்போ இன்ஜினியரிங்கில் படித்ததை நிறைய நேரத்தில் அப்ளை பண்ண முடியாது. அது இங்கே நடந்திருக்கக்கூடிய சேஞ்ச். கோர் இன்ஜினியரிங் படித்தவன் அதை பயன்படுத்துவான். நான் அது கேட்கல. நீங்கள் ஒரு கல்வி முறையவே மாற்றணும்னா இன்ஜினியரிங்கில் போய் மாற்ற முடியாது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேருந்து தானே மாற்றணும். அப்போ எந்த புக்கை எடுத்து பார்த்தப்போ இந்த புக்கை பார்த்தா இதை கிழிச்சு வீசணும் போல இருக்கு, எனக்கு இதில் ஒன்றுமே இல்லை மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு எதை எடுத்து பார்த்தீங்க? 9th 10th 11th 12th 7th 6th 10th புக்கு சார். 10th புக்கு எந்த புக்கு? 10th கெமிஸ்ட்ரி புக்கு இவ்வளவு பெருசு இருந்துச்சு. இன்னைக்கு அதில் ஒன்று கூட எனக்கு பயன்படலை. இப்போ அதனால் இன்னொருத்தருக்கு பயன்படலாம். நீங்கள் சமச்சீர் புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கீங்களா? படித்தேன். நான் 10th படித்ததெல்லாம் 6th வருது. என்ன புக்கை படிச்சீங்க? சயின்ஸ் புத்தகம். என்ன போட்டுருந்துச்சு? எது பிடிக்கல? எது தப்பு? சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருந்ததே தவிர ப்ராக்டிக்கலாக இது எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயம் என்ன இருக்கு, பெரிய விஷயம் என்ன இல்லை? ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது இங்கே சரி இருக்கு சரியில்லைங்கிற டிபேட்டை நம்ம பேசுறது தப்பு இல்லைங்க. ஆனால் அது சும்மா ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு பெரிய விஷயங்க கல்விங்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம கல்வி தான் பெரிய காரணமாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக பெரும்பாலும் இந்த பாடத்திட்டத்தை குறை சொல்லக்கூடிய, கல்வி முறையை குறை சொல்லக்கூடிய நிறைய பேர் அதை படித்ததே இல்லை. உண்மையாகவே நம்ம படித்ததை விட இப்போ நாங்கள்லாம் படித்த விட இப்போ இருக்க பாடத்திட்டம் நல்லா தான் இருக்குது. பெருமாற்றம் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு இதுன்னு சொல்லிட்டோமா, நம்மளாம் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனோம். நம்ம பிள்ளைங்களாம் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகுது. கற்றல் முறையே மாற்றிருக்கோம். மாறாமலாம் ஒன்றும் கிடையாது. மாற்ற வேணும்னா அதை பற்றி ஒரு ஐடியாவோட சொன்னால் கூட பரவாயில்லைங்களாம். இது ஏன்னா நீங்கள் இது சபையில் சொல்லல ஊன்னு சொல்லிட்டு போக முடியாது. இதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படி ஒரு வியூ இருக்குன்னா இப்படி ஒரு வியூ இருக்கு. ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி உருவாக்குறது? ஹவு டு செல் யுவர் செல்ஃப்? இன்னைக்கு அதான் பிக்கெஸ்ட் கொஸ்டின். ஹவு டு செல் யுவர் செல்ஃப்? யூஸ்வலாக நான் பப்ளிக்கில் போனாலும் சரி, அடுத்தவங்க பேசலாம் கூட வாய் கொடுத்து அவங்கள பேச வைப்பேன். சில பேர் பஸ்ஸில் போனால் உம்முன்னு உட்காந்து எதுவும் பார்க்க மாட்டான், அவனோட ப்ராப்ளம் சொல்ல மாட்டான். பட் நான் பேச்சு கொடுக்கும்போது அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நிறையா லேர்ன் பண்ணுவேன். நீங்கள் லைஃப்பில் எப்படி நடந்துக்கோங்கன்றதை அட்வைஸ் பண்ணுவேன். பட் இதனால் என்ன ஆகுன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் நான் டெவலப் பண்ணி ஐ வில் இம்ப்ரூவ். ஓகே, சும்மா பேச்சு கொடுத்து அப்படியே தொடர்றது. ஆமாம். ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. ஆக்சுவலாக செல் யுவர் செல்ஃப் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பைனா என்ன? we need to buy attention. சரி, அவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகுது அப்படின்றத பார்த்துட்டு ஆஃப்டர் சம் டைம் இப்போ ஹலோ கோபிநாத் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கேன், ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். ஓ அப்படியா, எந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்பீங்க. நான் ஏதோ பார்த்த ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவேன்.
அப்படியே போயிட்டு தென் ஐ ஸ்டார்ட் பையிங் செல்லிங் மை ப்ராடக்ட். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்க ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ப்ராசஸ் தான் கேட்குறேன். நைஸ். ஓகே, முதல்ல வந்து பையிங் த அட்டென்ஷன், அப்புறம் அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், தென் செல்லிங் யூ. இதுல அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த தனிநபரை தாண்டி அவங்க ஃபேமிலியவே ஃப்ரெண்ட் ஆக்குவாங்க, அவங்க வீட்டுக்கு போற அளவு நண்பர்களாக மாறுது. அது எப்படி? ரொம்ப சிம்பிள் சார், ஒன்றும் கிடையாது சார். செல் யுவர் செல்ஃப் அப்படின்றதுல செல் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி, ஒரு கலர், இல்லாட்டி ஒரு பர்பஸ். பட் வி ஆர் ஹியூமன் பீயிங், வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட், டிஃப்ரெண்ட் நாலேஜ். இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட பிஸ்னஸ் இல்லாட்டி வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி ஐபிஎல் அந்த மாதிரி பேசணும். இதே அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போய்ட்டு ஐபிஎல் ஸ்டாக் மார்க்கெட்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வச்சு சாம்பார் நல்லா இருந்துச்சு, இது எப்படி வைக்கிறது, ஐயோ எங்கள் வீட்டில் நல்லாவே இருக்காது, வீட்டில் சொன்னாலும் வேற பிரச்சனை வரனாலும் பட் எங்கள் வீட்டு நல்லாவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த சீரியல் பார்ப்பீங்களா, கோபிநாத் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்குமா, அப்படி அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை பேச ஆரம்பிக்க போறோம். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அவங்ககிட்ட குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட ஒரு மொபைலை காட்டலாம், இங்க வேற போட்டோ நல்லா இருக்கான்ட்டு, இல்ல போகும்போது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். ஓகே, ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஓ சூப்பர். அப்ப அம்மானா பெண்ணுனா சமையல் பத்தி பேசணும், சாப்பாடு நல்லா சொல்லணும், குழந்தைனா ஒரு சாக்லேட். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, மாத்திரை போடுறீங்களா, தூக்க போறீங்களா, அதான் கேக்குறாங்க. சோ அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும். இட்ஸ் நதிங் பட் நாலேஜ். ஓகே, நம்ம ஒரு அம்மா அப்பா கிட்ட மாத்திரை போட்டீங்களா, ஹெல்த் எப்படி இருக்கு, இது ஒரு பக்கம். செக் பண்ணுங்க. அவங்களுடைய மனைவிட்ட நீங்க சமைச்சது நல்லா இருந்துச்சு, குழந்தைக்கு சாக்லேட். ஓகே, அந்த வீட்டையே எப்படி புகழணும்? இப்போ என்ன பெட்டெல்லாம் துணியெல்லாம் இறஞ்சி கிடக்கும், சோஃபாவில் ஒன்று எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம அதை கண்டுக்க கூடாது. புக்கெல்லாம் செல்ஃப் அழகாக அடிக்கிருப்பாங்க, புக்கெல்லாம் அடிக்கிறீங்களா, இந்த புக்கெல்லாம் படிப்பீங்களா, இது நல்லா இருக்குமே. ஸோ அவங்க எப்பயுமே பாராட்டும் போது தான் நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிரியேட் ஆகும். அவங்ககிட்ட குறைய கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கிரியேட் ஆகாது. அப்போ பாராட்டுறதுக்கு கண்டிப்பாக வீடாக இருந்தாலும் எந்த ஒரு பிளேஸ்லையும் ஒரு சின்ன விஷயம் கிடைக்கும். இல்லை, நானே இது மாதிரியான நபர்களை சந்திச்சிருக்கேன். அழகா ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. டக்குன்னு நமக்கு ஒரு நல்லது கிட்டதுன்னா அவங்க ஞாபகம் தான் வரும். ஓகே, வேற ஹவு டு செல் யுவர் செல்ஃப்? நீங்கள் சொன்னதில் வந்து மெயினானது ஃபேமிலியோட இன்வால்வ் ஆகாத எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பாதியில் கட் ஆகிடும். ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சன் பேச்சுலராக இருந்தாலும் ஃபேமிலி மேன் ஆகல அது கட் ஆகிடும். ஸோ என்னோட அப்ரோச் என்னென்னா, ஃபஸ்ட்டு யார் மீட் பண்ணாலும் அவங்க ஃபேமிலியில் அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் அவங்கள முதல்ல விசாரிப்பேன். எல்லாருக்கும் நான் பண்ணுறது, அவருக்கு வேலை வாங்கி தரமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அந்த பையனுக்கு ஒரு மெயில் போயிடும், அடுத்த நிமிஷம் சொல்லுவான் இவர் ஒருத்தர் பார்த்தீங்களா அப்படின்னு. அவரே எனக்கு கால் பண்ணுவார், நான் எதுவுமே செய்ய வேணாம், அவங்களே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி நீங்க பண்ணீங்களா, அது என்னாச்சு, பையனுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கண்டினியூ. ஸோ அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச சின்ன உதவி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அந்த உதவியை செய்ய போறப்ப அவங்க திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது பாசிபிள் ஸ்டெப்பாக இருக்கா இல்லையோ, ஆனால் அது ட்ரூ ஸ்டெப்பாக இருக்கணும். சும்மா ஏமாத்திரன்ட்டு செய்யறேன்ட்டு எனக்கு ரெஸ்யூம் அனுப்பி நான் உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். ரெண்டாவது ஒரே டைப் ஜனங்களை பார்க்க மாட்டோம். எனக்கு காண்டாக்ட் வேணும்னா எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன விஷயம் பேசுறாங்களோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கணும். அது ஒரு இயற்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். சென்னையில் அண்டு நெய்வேலியில் இருக்கிற 2 புக் வேறு விட மாட்டோம். இன்னும் ஒரு 5000 புக் வாங்குவோம். யூஸ்வலாக வந்து கவிதை சம்மந்தப்பட்ட புக் வாங்குவோம், இல்லைன்னா கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்டது, சோஷியல் சம்மந்தப்பட்ட புக் வாங்குவோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அதில் இருக்கிறத கன்ஸ்ட்ரக்டிவாக படித்து வச்சுக்குவேன். அது விஷயம் தெரியலன்னா ஆர்வம் இருக்காது. நம்ம போலி ஆர்வம் காட்டினோம்னா உண்மையாக பேசுகிறவங்களுக்கு ஆமாம்மா அது சம்மந்தமாக பேசல, நம்மளும் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதில் நமக்கு தகவல் இருக்கு. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்களை பார்க்கல எனக்கு கூட பழகணும். எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் தெரியுதோ இல்லையோ அவங்களோட கரண்ட் ஹெல்த் கண்டிஷன், அவங்க என்ன ஜாப் பண்ணுறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டால் கூட அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அன்றைக்கி ஒருத்தவங்க அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்களே, குழந்தைக்கு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோன்னு நீங்களே, அது முதல் கொண்டு தெரியும். முக்கியமாக அந்த ஃபேமிலியோட குழந்தைங்கள்ட்ட நல்லா பழகிட்டா அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த கான்டாக்ட் போய்டும். ஓகே, வேற எப்படி நெட்வொர்க்கை உருவாக்கி கொள்வது? ஆக்சுவலாக இப்போ நான் யார்கிட்டயாவது போய் பேசுகிறேன்னா பேசிட்டே இருக்கும்போது ஐ ஃப்ரம் ஊட்டி அப்படிங்குவேன். நான் இப்போ சென்னையில் இருந்துட்டு நான் ஊட்டி அப்படின்னா, ஓ ஊட்டியில் நாமப்பா நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி போயிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன், அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு போகல அப்படிங்குவாங்க. அப்புறம் சாக்லேட்டை பற்றி டெஃபினட்டாக கேட்பாங்க, ஊட்டி சாக்லேட். ஆமாம் சார், நான் இப்போ போனால் கூட ஆஃபீஸ்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படிங்குவேன். ஸோ அப்போ அவரு கொஞ்சம் பேசுவார், ஊட்டி சாக்லேட்டு அப்படி அந்த இடம் நான் வந்திருந்தேன், அப்படி தெரிஞ்ச இடம் அப்படி இப்படின்னு பேசுவோம். ஸோ நம்முடைய யூஎஸ்பி என்னவோ அதை முன்னால் வச்சுருது. சென்னைக்காரன்ட்ட நான் ஊட்டினா டெஃபினட்டாக எனக்கு பேசுவேன், மறுபடியும் பேசுவேன். ஓகே, வேற அந்த பர்சன் கிட்ட தெரியாத விஷயம் என்னன்னு பார்ப்பேன். அந்த பர்சன் வந்துட்டு உண்மையிலேயே தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களா இல்லை தெரியாதவங்களா. ஏன்னா எல்லாரும் வந்து வீட்டில் இபி பில் வந்து இபி ஆஃபீஸில் போய் கட்டுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு என்ன சார் வீடு இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் இவ்வளோ தூரமாச்சு, அங்கே போய் கியூல நான் கட்டுறீங்க, இந்த இபி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லேயே கட்டலாம், ஸோ இந்த பேமெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு இந்த இபி பில் கட்ட தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி அதர் ஐட்டம்ஸ் இவனை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு என்னோட ஃபோன் நம்பர் நானே கொடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பை பற்றி சொல்லி கொடுத்து ஒரு மொபைல் எடுத்து ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட வந்துட்டு பரவாயில்ல இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணவன் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்க்கும் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓகே, சின்ன சின்ன உதவிகள் மூலமாக. ஓகே, வேற நான் என்ன பண்ணுவேன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்பவும் தெரியாத மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் தான் கோபி, நீங்கள் இதுதான் பண்ணுவீங்கன்னு தெரியும்,
திரும்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கேட்பேன் சார் நீங்கள் நீங்களே சொல்லுவீங்க 3வது தடவை நான் அதே தான் கேட்பேன். அப்புறம் நீங்கள் 4வது தடவை பார்க்கும்போது இப்போ நான் தான் கோபி நான் தான் இதை பண்ணிட்டுருக்கேன் அப்படி நீங்களே டேரெக்டாக வந்து என்ன பேச ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருப்பீங்க? இல்ல தெரிஞ்சவரே வேணே தெரியாத மாதிரியே கேட்கறதுங்கிறது ஒரு சின்ன கள்ளத்தனம் இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் ஈஸியாக மாட்டிக்கும் இல்லையா சார்? நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும்னா நம்ம அவங்க நல்லது கெட்டதில் மெயினாக கலந்துக்கணும் சார். நம்ம ஆக்சுவலாக நம்ம அவங்க நல்லதுலேயும் கெட்டதுலேயும் கலந்துக்கிட்டாலே நம்ம அவங்களுக்கு முதல்ல மெமரபிள் பர்சன் ஆயிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம ஈஸியாக நம்மள்ட்ட பழகுவாங்க. இப்போ என்கிட்ட வந்து நான் சூப்பர்வைசர் இருக்கேன், 400 பேர் என்கிட்ட இருக்கான். யாராவது வந்து லீவு கேட்டாங்கன்னா மற்ற சூப்பர்வைசர் என்ன பண்ணுவோன்னா, ஓகே லீவா எடுத்துக்கோ, வேலை முடியாது வேலைக்கு வா அப்படின்லாம் நான் மாட்டேன். லீவு முதல்ல எதுக்கு எடுக்கிறப்பான்னா, என் தங்கச்சிக்கு மெச்சூர்ட் ஆயிருக்காங்க சார், அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்குவேன். அடுத்து வந்து எங்கள் ஃபாதர் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காரு, உடனே போய் பார்ப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகே, நல்லது கெட்டதில் கலந்துக்கணும், ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். யாரையாவது பார்த்தோன்னே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சரி, வாட்ஸ்அப்பில் அதுக்கு ரிலேட்டடான மெசேஜை அவங்களுக்கு அனுப்பி விடுவேன். இப்போ பெரியவங்களா இருந்தால் உடனே அவங்க காலில் விழுந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்கை வாங்கி அவங்கள எப்படியாவது எனக்கு கவர் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் பண்ணுற நல்ல ஃபுட்டை கொண்டு போய் அவங்களோட ஷேர் பண்ணிப்பேன். அவங்க ஒன்றுமே நல்லாவே பண்ணியிருக்காட்டி கூட இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே, இது எப்படி பண்ணுறது, எனக்கு இந்த ரெசிபி கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நானும் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள எல்லாம் கவர் பண்ணுவேன். முதல்ல எல்டர்ஸை கவர் பண்ணிட்டோம்னாவே டோட்டல் ஃபேமிலியும் நமக்கு ஓகே. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபேமிலிக்குள்ள வரும். நைஸ் சார். நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் சிம்பிள் இல்லை சார். அவங்க ஆளை பார்த்து அவங்கள இப்போ ஒரு அண்ணா ஒருத்தர் அண்ணன் வாங்கினா என்னென்ன நல்லா இருக்கீங்களா, கொஞ்சம் கீழே அப்படி உட்காரண்ணே வாங்க நான் நின்றுக்கிறேன். ஒரு வயசானவங்களா இருந்தால் அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு அப்பா கொஞ்சம் நான் வந்து அவங்களுக்கு ஒரு உறவு முறையை வச்சு உறவு முறையை வச்சு மெயின்டைன் பண்ணாலே போதும் சார். அவங்க ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்மள வந்து நம்மளோட டீம்ல அவங்க நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, உறவு முறை பெயர் வைத்து அழைத்தல். ஓகே, பெண்களா இருந்தா சார் அம்மான்னு சொல்லி கூப்பிடலாம் சார். ஜென்ரலா அம்மா என்னம்மா அப்படின்னா நம்ம சொல்ற அந்த உச்சரிப்பு வார்த்தையில தான் சார் இருக்கு. லேடிஸ் கிட்டக்க போனால் தான் ஃபர்ஸ்ட் நம்மள அவங்க அட்டாக் பண்ண முடியும். இந்தாம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமா, இன்னைக்கு கிருத்திகமா, இன்னைக்கு சஷ்டிமா, அந்த மாதிரினாக்கா ஓ அப்படியாப்பா அவங்களுக்கு தெரியாது. அவங்க சில பேர் ஃபாலோ பண்ணாதவங்கள கூட இருப்பாங்க. ஓ அப்படியாப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க வாங்கிக்கோங்க, அப்படியாம்மா இந்த வீட்டில் ஒரு நம்ம வீடே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மற்றவங்க வீட்டில் பாருங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் படம் வாங்கி ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து மாட்டுங்க அப்படின்னா அது அவங்க செய்ய மாட்டாங்கன்னு அடுத்த விஷயம் செய்யலாம். ஆனால் அது இதை உறுத்தும். அது தம்பி போனப்போ இதை சொல்லிட்டு போனா, அது எதுக்காக சொன்னா, எதுக்காக சொன்னா சரி அப்போ ஃப்ரெண்டு சரி தம்பி நீ எதாவது வாங்கி மாட்டான்னு அடுத்தோட தம்பி மாட்டிட்டேன் நல்லா இருக்கா, நல்லா இருக்குமா. அதே மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை விளக்கே திரும்ப, அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டில் என்ன இந்த ஏரியா ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுன்னா அவங்கள உள்ள லைட்டாக அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுறணும் சார். ஓகே, அந்த லேடிஸ்ட்டை வந்து நம்ம ஆன்மீக லெவலில் இந்த லெவலில் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணால் அவங்க நம்ம நெட்வொர்க்கில் ஈஸியாக வரலாம் சார். ஓகே, கிறிஸ்துவ வீடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சார்? பைபிள் நேராக வீட்டுக்கு போனோடனே நேராக அந்த வேளாங்கண்ணி சர்ச்சாக இருந்தாலும் என்னமா அவங்க ப்ரே பண்ண, சில பேர் அவங்க ரெகுலராக ப்ரே பண்ணுறாங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்துன்னு அப்படி மண்டி போட்டு நம்மளும் அப்படி கண்ண முடியும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சா சரி அவங்களுக்கும் ஒரு அட்ராக்டிவ், சரி பரவாயில்ல அவள் தான் நம்ம வீட்டை நம்ம இதுக்குள்ளே வரோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் சார். ஓகே ஓகே. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம்னு வச்சுங்களேன், நம்ம ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு போயிருந்தா இந்த கோயிலில் இப்படி போனால் சீட்டு ஈஸியாக கிடைக்கும், இந்த சீட்டு வாங்கினா சாமி 5 நிமிஷத்தில் பார்த்துடலாம் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோமா, உங்கள் சாமி ரூம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அப்படி சின்ன சின்ன கிரெடிட்ஸ் கொடுத்து ஆன்மீக பற்றி அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அதை நம்ம இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லும்போது அந்த 4 பேர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். இப்போ வாஸ்துப்படி வீட்டுக்கு எதிரில் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா உடனே நான் அவங்க கிட்ட சொல்வேன், வீட்டுக்கு நேராக வாசலுக்கு நேராக ஒரு கண்ணாடியோ இல்லை ஒரு விநாயகர் பொம்மையோ வைங்க, இல்லை விநாயகர் போட்டோ கேலண்டர் எது இருந்தாலும் வாசலுக்கு நேரா தொங்க விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு வாஸ்து தெரியாது, சும்மா ஒரு ரேண்டமா சொல்லிடுவேன். அப்புறம் சொல்லுவேன், இவ்வளோ அழகா வீடு கட்டியிருக்கீங்க, பாக்குறவங்க எல்லாம் திருஷ்டி பட்டு போயிடும். ஸோ வாசல்ல ஒரு பூசணிக்காவோ இல்லை திருஷ்டி பொம்மையோ வைங்க, கண் திருஷ்டி விநாயகர் வைங்க, அந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறம் அவங்க பூஜை ரூமை போய் பார்ப்பேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க, பட் உங்களோட குலதெய்வம் தான் மேல வரணும், அடுத்த தெய்வம் எல்லாம் அடியில தான் இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் ரொம்ப பெஸ்டா வரும், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்புறம் உங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிங்க. அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். மார்னிங் எழுந்து சுபிட்சமான விஷயமா சொல்றது, ஒரு எலுமிச்சம்பழத்துல மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறம் துர்கைக்கு போய் வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டீங்கன்னா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விமனை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய நான் சொல்லுவேன் சார். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்.
ஹவு டு செல் யுவர் செல்ஃப்? இன்னைக்கு அதான பிக்கெஸ்ட் கொஸ்டின். ஹவு டு செல் யுவர் செல்ஃப்? தமிழ்நாட்டில் நம்மோட கல்ச்சரில் சாமி கும்பிட்றவன் நல்லவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ நாம சாமியை பற்றி பேசினா ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டம் லைன். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக அமையும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளில் இப்படி செய்யணும், இது கீழ் நோக்கினால் இது மேல் நோக்கினாலாம் தெரியுமா? இது வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி. ஸோ 50% தெரியும், 50% எனக்கு தெரியாது. இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு நான் தெரியாத விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு நான் அதில் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி. சும்மா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்க அப்படின்னா அது என்ன? ட்ரீட்டு பார்ட்டி. ட்ரீட்டு பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னா போனோம்னா ஒரு பல்காக ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே பேசியே தீரணும், அங்கே வேற வழியே கிடையாது. ஒரு சுச்சுவேஷனில் டான்ஸ் இதுன்னு இதில் ஒதுங்கி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க தனி மரம் தான். கடைசி வரைக்கும் தோப்பில் அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ ட்ரீட் பார்ட்டியில் அதில் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இது ஓகே. வேற இன்னைக்கு எல்லாருமே வந்து பணத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் பண்ண கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நெட்வொர்க்கை டெவலப் பண்ணலாம். ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டோம்னா அடுத்து அந்த 100 ரூபாய் தேவைன்னும் போது நம்ம நெட்வொர்க்கு எக்ஸ்ட்ரானரி ஐடியா, பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்குறது. ஆமாம். ஓகே. இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் எல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அங்கே வருவாங்க. 1 மினிட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் இவங்கெல்லாம் புதுசு, இவங்ககிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது அப்படியெல்லாம் இல்லாமல் நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வாலண்டியராக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவேன். அவங்களோட இருக்கிறப்ப அவங்களோட பக்கத்தில் இருக்கிற அவங்களோட நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே மூவ் பண்ணி அந்த ரோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் நிறைய அதிர்ச்சி தெரிஞ்சு. ஓகே. அதுக்கப்புறம் சில பேர் கொஞ்சம் குறுகுறுப்பாக சிரிச்சிங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இவங்க பேசிட்டு இருக்கப்போ உங்க மனசுல என்ன ஓடிச்சு? முக்கா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தவன் இந்த மாதிரி இருந்துதான்டா இருக்கிறான் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு துறையிலும் ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்கிறான். ஆமா. அட பாவிங்களா, இப்படிலாம் கூட ரூம் போட்டு யோசிப்பீங்களா? இதான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தோணுது. அட பாவிங்களா, இப்படிலாம் கூட யோசிப்பீங்களா? பக்கத்துல இந்த மாதிரி நம்மளும் யாரையாவது பார்த்து ஏமாந்துருவோமான்னு பயம். ஓ, நம்மளும் யாரையா பார்த்து ஏமாந்துருக்கோமா? இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இது மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு ஒரு யோசனை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்றாட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அவர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான்னு எனக்கு தோணுச்சு. ஓ, இது தேவையா? ஓகே. உள் மனசுல என்ன ஓடிச்சு உங்க பேசல? அனாயிங் அண்ட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அனாயிங் அண்ட் இரிட்டேட்டிங். ஓகே. வை? நான் அதை பண்ண மாட்டேன் முதல்ல. ஸோ நீங்கள் வந்து நீங்களா உங்களை கிரியேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக இவ்வளோ கவனமாக இருக்காளுங்க தான் ஈஸியாக ஏமாறுவீங்க. மேட்ரு அது இல்லை. நீங்கள் என்ன பண்ண போறீங்க நான் கேட்கல, உங்களுக்கே அது இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு கேட்குறேன் நான். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கூட சில பேர்ட்ட சில விஷயம் எதிர்பார்ப்பீங்க. அட திடீர்னு உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரூப்பெல்லாம் விட்டுருவீங்க, இவங்கள யாராவது ஒருத்தரை தான் தேடுவீங்க. கடைசியில் இவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் நிற்க வேண்டியது. எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சார், இல்லாமல் இல்லை. அனாயிங் அண்ட் இரிட்டேட்டிங்னா வை? அனாவசியமாக பேசுகிற மாதிரி இருந்தது, தேவையில்லாமல் நிறைய பேசணும். ஆக்சுவலாக அந்த டிராவலிங் பக்கத்தில் பேச கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க, அப்போ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. யாராவது ஃபியூச்சரில் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. வேற இவங்க பேசும்போது அடிமனசில் என்ன ஓடிச்சு? இந்த மாதிரி பேச ஸ்டார்டிங்காக அவாய்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக முடியும் சார். இப்போ உங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க நெட்வொர்க் பண்ணுறவங்க. ஓகே. ஓகே. அவங்களை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும்? இந்த நெட்வொர்க்கிங்கை நான் ஒரு பேச்சு திறமையின் அளவுகோல்னு சொல்லுவேன் சார். நல்லா பேசுகிறவங்க, அவங்க 4 பேர்கிட்ட நல்லா பழகுறாங்க, உண்மையில பார்த்தா அவங்கள பார்த்தா பொறாமையாக தான் இருக்கா? இவங்க கிட்ட இவ்ளோ ஃப்ரீ டைம் இருக்குதா அப்படின்னு தோணுச்சு. ஓ, இவ்வளவு ஃப்ரீ டைமா? ஆமா, உலகத்துல யார் அவ்வளவு நல்லதுக்கு பிஸியா போகணும்ன்றாங்க. இருக்காங்க? ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலா நம்மள வீட்ல உட்கார்ந்து சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த முதல்ல ஒரு சொன்னாங்கல, என்னது ஏழைனாவே குடிப்பாங்க, அது மாதிரி இது எல்லாரும் பிஸியா இருக்காங்க. ஒருவேளும் பிஸியா இல்ல, சும்மா இருக்காங்க. இல்ல சார், இப்போதைக்கு எல்லாரும் பிஸியா டெஸ்ட் மேட்ச் இருக்காங்க. உட்கார்ந்து இப்படி பார்க்கறாங்க, இப்படி பார்க்கறாங்க. ஐபிஎல் மேட்சை 4 மணி நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை ஹைலைட்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மேட்ச் பார்த்தியான்னு கேட்டுட்டு மறுநாள் காலையிலையும் பார்க்குறாங்க. லைஃபோட ஒரு கேஷுவலான ஒரு டைமில் அவங்க அதை செஞ்சுக்கிறாங்க. இது ஒன்றும் இதில் என்ன, உலகத்தில் அப்படி யாரும் பிஸியாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப கிளீஷேவான டைம். ஐ எம் வெரி பிஸி. டிராவல் பண்றது கூட டயர்டான ஒரு விஷயம் தான். காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது கூட எனக்கு டயர்ட் ஆகும். நான் போன உடனே போய் மேல் வீட்டு ஆண்டி நல்லா இருக்கிறீங்களா ஆண்டி, இன்னைக்கு ஆஃபீஸ்ல எப்படி இருந்தது அவங்க கிட்ட நான் கேட்கணும்னு விரும்ப மாட்டேன். போன உடனே நம்ம மல்லாக்கப்படுத்தி டிவி பார்க்கணும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு 1 லட்ச ரூபா காசு கிடைக்குதுன்னா அந்த டயர்டெல்லாம் விட்டுட்டு அந்த வேலைக்கு போத்தானே போறீங்க, ஓடத்தானே போறீங்க. 1 லட்சம் கிடைக்குதுன்ட்டு நான் போய் அவங்க கிட்ட ஐம் லைக் கோயிங் அண்ட் டாக்கிங் டு பீப்புள். நான் வந்து நெட்வொர்க்கை கிரியேட் பண்றேன். நான் என்னோட எனர்ஜியை அதுல வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா என்னோட ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எனக்கு என்ன விஷயம் தேவை, எனக்கு இது தேவை, என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு. இஃப் ஐ ஸ்ட்ரீம்லைன் மை எஃபர்ட்ஸ் ஆன் தோஸ் லைன்ஸ், why do I need to go and beg people? ஓ, ஓகே. என் திறமையை நான் ஒழுங்கா வளர்த்துக்கிட்டா இந்த தேவையே இல்லைங்கிறீங்க. Exactly. Instead of concentrating this networking, I need to
ஃபோக்கஸ் ஆன் மை டேலண்ட், அதை நான் மேலே வளர்க்கணும். ஓகே. நான் வந்து என் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் கம்பெனிலேருந்து 2 பிரான்ச் பக்கத்தில் இருக்குது. வீக்லி ஒன்ஸு அந்த பிரான்ச்சில் போய் வாலண்டியராகவே போய் என்னை பழைய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணவங்க மேனேஜர்ஸை பார்த்து சும்மா ஒரு ஹாயாவது சொல்லிட்டு வருவேன். இது ரெகுலராக நடக்கும். என்னோட கம்பெனியில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு 3 மாதம் நான் பெஞ்சில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு 26வது நாள் எனக்கு வந்து மெயில் வந்துருச்சு ஹெச்ஆர்ட்டேருந்து. உங்களை நீங்கள் ஏன் பெஞ்சில் 3 மாதம் இருக்கீங்க, நீங்கள் வந்து டேரெக்டாக 1-to-1 வந்து மீட் பண்ணுங்கள். நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஒரு ஹெச்ஆர், இங்கே ஒரு ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்லேருந்து திரும்ப உன்னை 1 மந்த்துக்கு திரும்ப பெஞ்சுக்கு மூவ் பண்ணிடுவேன், உன்னை மூவ் பண்ணிடுவேன். ஆனால் அந்த 1 மந்த் வாயை மூடிட்டு வேலை செய்யணும், வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எதுவும் நீ சொல்லிக்கூடாது நான் செஞ்சேன்னு. அந்த மேனேஜர் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். அவர் ஒரு குரூப் மேனேஜர். அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்குள்ள ஃபஸ்ட்டு நாள் குரூப் மேனேஜர்னு கேஷுவலாக பேசுனது தான். குரூப் மேனேஜரை ஜென்ரலாக போய் பேசுறதுக்கு தயங்குவாங்க. நான் கேஷுவலாக பேசினேன். அன்னையிலேருந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரெகுலராக அவரை போய் மீட் பண்ணியிருக்கேன். இவங்க சொன்ன மாதிரி டைம் இல்லாமல் நாங்களும் 9 hours ஒர்க் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவலிங்கில் கூட ஃபோன் பேசிக்கிட்டு தான் போவோம். இல்லை டைம்ல இல்லை, நான் கேட்குறது நெட்வொர்க்குங்கிறது எப்படி இது எனக்கு அன்னைக்கு எனக்கு என் வேலையவே காப்பாற்றி கொடுத்து. ஓகே. இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து அன்எம்ப்ளாய்டு. இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது, நட்பு வட்டாரம் என்பது எவ்வளோ பெரிய சொத்துன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ என்னோட சரௌண்டிங்ஸ்ல நான் ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கேன், பணம் சம்பாதிக்கிற வழி என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த பணம் என்கிட்ட இல்ல. என்னோட சரௌண்டிங்ஸ்ல யார்கிட்ட பணம் இருக்குன்னு பார்ப்பேன். 10 பேர் இருக்காங்கன்னா இவங்கிட்ட தான் பணம் இருக்கு, அவங்ககிட்ட நான் போனா எனக்கு தேவைப்படும். அவங்ககிட்ட போய் உட்காந்து இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ எந்தல போடு, நான் டபுள் ஆக்கி தரேன். நைஸ். எஸ், என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, என் நெட்வொர்க்ல பணம் வச்சிருக்கவன் இருக்கான், ஸோ ஐ கேன் மேக் இட். நெட்வொர்க்குங்கிறது ஒரு கேஷ், ஒரு அசெட் அப்படிங்கிறோம்ல, எப்படி அது ஒரு அசெட், அது எப்படி ஒரு சொத்தாக பயன்படுத்தலாம், ஒரு உடைமையாக? எஸ், கண்டிப்பாக த பிக்கஸ்ட் அசெட் நெட்வொர்க் தான் சார். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு போலீஸை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போலீஸை தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு போலீஸ் தெரியும். எனக்கு ஒரு பில்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசார்ட்டோ ஏதோ வந்து ஊட்டியில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஊட்டியில் எனக்கு ஒரு கான்டாக்ட் இருந்தால் எனக்கு அந்த ரிசார்ட் இருக்குது, நான் போனால் அங்கே தங்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராவல்ஸ் வேணும்னா எனக்கு ட்ராவல்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்ச ஸோ பிகாஸ் இட்ஸ் பிக்கஸ்ட் அசெட். ஸோ எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணுமா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் நிறைய ரெஃபர் பண்ணுவான். அது எப்படி பணமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நிறைய நேரங்களில் இந்த நெட்வொர்க்குக்கு பின்னால் பணம் தான் இருக்குது இல்லையா? பணம் மட்டும் இல்லை சார், ரிலேஷன்ஷிப் இருக்குது சார். இருங்க சார், பிளாங்கா பேசுவோம். ஓகே, ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு, நான் மறுக்கல. ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் இந்த நெட்வொர்க் நடக்கல. நீங்க ஒரு கிளப்ல போய் மெம்பரா சேர்றதுக்கு பின்னால சமூக சேவை ஐடியாலாம் கிடையாது. சமூக சேவை ஐடியா மட்டும் கிடையாது. ஓகே சரி, இது பேலன்சிங் ஃபேக்டர், நான் இல்லைன்னு சொல்லல. அல்டிமேட்டா நட்பும் நடக்கும், அதை வச்சு என்கரேஜ் பண்றதுன்னு ஒன்று இருக்கு, இல்லாம கிடையாது. அதாவது சுயநலம் இருக்கு, பணத்துக்காக மட்டுமே கிடையாது. பணமும் இருக்கு, ரைட், பணமும் இருக்கு, உங்க பணமும் இருக்கு. தன்னோட கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த நெட்வொர்க்கை எப்படி பணமாக மாத்துது, அவ்வளவுதான். என்னன்னு கேக்குறேன்னா, நீங்க சின்சியரா தான் இருக்கீங்க, நல்லவங்க தான், தட் இஸ் ஓகே. ஆனா இந்த நெட்வொர்க்கை எப்படி பணமாக மாற்றுவது? ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வர்றாங்க அப்படின்னா அதை நான் டைரக்ட் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு ஒரு லாபம் நான் வச்சுக்குவேன். இப்போ ஒரு காலேஜ் சீட் கேட்கறாருன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளவு கமிஷன் கேட்பாங்கப்பா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 10 ரூபாய் நான் சேர்த்து கேட்கிறேன். அந்த நெட்வொர்க்கை எப்படி பணமாக எனக்கு ஒரு 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்குவேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு பண்ணி கொடுத்தானா 10 ரூபாய் கேட்பான்னு எனக்கும் தெரியும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். என் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்தினான்ற அந்த ஃபீலிங் இருக்காது. ஓகே, வேற நெட்வொர்க்கை பணமாக மாற்றுவது எப்படி? ரெக்கமெண்டேஷன் பண்றதுல செமையா கமிஷன் பார்க்கலாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க. அங்கே உள்ளவங்களுக்குலாம் எங்களெல்லாம் பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதா? இங்கே உள்ளவங்க எல்லாரும் ஏமாளி மாதிரி இருக்காங்களா? அவங்க பை பண்ணுவேங்கிறாங்க. எப்படி எல்லாம் நாங்கள் அவ்வளோதான் கேட்டுக்கோமா? குழந்தைக்கு சாக்லேட் 1 தடவை கொடுக்கலாம், 2 தடவை கொடுக்கலாம். 4வது தடவை வந்து நீ என்னத்துக்கு வர அம்மா, நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருப்பான், நான் குழந்தைகிட்ட சொல்லிடுவேன். இவங்களால ஒருத்தர் திரும்பி அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட ஒரு காரியம் சாதிக்க முடியாது. அந்த திறமை அவங்க கிட்ட கிடையாது. பட் நாங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் சம்பாதிப்போம். அதுக்கு எங்களுக்கு அந்த நெட்வொர்க் லைன் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒன் டைம்ல முடியும்னு சொன்னதை 10 தடவை நாங்க தெரிஞ்சு அதை விட பல மடங்கு விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். 5000 கொடுத்துட்டு நாங்க பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது தேவையில்லாத ஒண்ணு. அதை முதல்லயே நாங்க செஞ்சோன்னு வச்சுங்க, நாங்களே நேரடியாக போனோம்னா அந்த விஷயம் எங்களுக்கே கரெக்டா ஒரு டைம் 2 டைம்ல முடிஞ்சிடும். ஆரம்பத்தில் எங்களுக்கு லாபம் மாதிரி நீங்கள் காமிச்சு உள்ள போக போக உங்களுடைய உள்கூத்து உள்ள இருக்கும். உங்களுடைய உள்கூத்தல் தான் செயல்படும். கடைசியில் நாங்கள் முட்டாள்ன்ற பெயரோட தான் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல நெட்வொர்க்கில் வந்து இவங்க கமிஷன் சொல்லக்குள்ள நம்மளே போய் அந்தாண்ட உட்காந்துடலாமான்ற அளவுக்கு அது கடுப்பாயிடுச்சு. அது மட்டும் கிடையாது. முதல் விஷயம் பார்த்துக்கோங்க, நெட்வொர்க்குன்றது பணம் வந்து அதில் ஒரு பை ப்ராடக்ட். பணம் வந்து பை ப்ராடக்ட். பணத்தை மெயினாக வச்சாங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் அன்னைக்கே காலியாகிடும். நீங்கள் சொன்னது உண்மைதான். 2000 ரூபா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபா ஆகும்னா எனக்கு 600 ரூபா ஆகும்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்கு 500 ரூபாயில் வாங்கிட்டு வந்தானே, அது உண்மைதான். அது பை ப்ராடக்ட். ஆனால் அந்த பை ப்ராடக்ட் எப்படி வரும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, அந்த ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க. அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? யாரை மீட் பண்ணணும்? நேர்மையான முறையில் யாரை மீட் பண்ணணும்? எப்படி தெரியும் உங்களுக்கு? பணம் கொடுக்குற 100 பேர் உங்களுக்கு தெரியும். நேர்மையான அதிகாரி உங்களுக்கு தெரியுமா? நேர்மையான அதிகாரி ஒரு ஆஃபீஸில் 10 பேர் இருப்பான், அவனை உங்களுக்கு தெரியுமா? அவன் வெளியே சொல்லிக்க மாட்டான். நேர்மையான சொன்னால் அடுத்த நிமிஷமே அவனை முதல்ல கட்டம் கட்டிடுவாங்க. நீ முதல்ல உள்ள இருப்போம், வேறு டிபார்ட்மெண்ட் போ,
நீ எனக்கு வர வருமானத்தை கருத்துருவேன். அவன் சொல்ல மாட்டான். அவன் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா? எனக்கு 4 பேரை தெரியும். அவன் ஒரு காரியத்தை சாதிச்சிருப்பான். அங்கே போனேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது, 1 ரூபா கூட வாங்கலையா, தங்கமான மனுஷையா அப்படின்னா அவனை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதுதான் பணம்னா என் கைக்கு வர பணம் இல்லை, என் கையை விட்டு போற பணம் போகாம இருந்தாலே அது பெரிய லாபம். அதுவே லாபம் தானே. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். நெட்வொர்க் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம், அது அவசியம் ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான டிபேட். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பணத்தை எய்ம் பண்ணல, எல்லாத்துலேயுமே ஒரு லாபம் வேணும். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை பாருங்க, நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இதை எம்எல்எம் மாதிரியான நெட்வொர்க்கிங் நினச்சிக்காதீங்க. ஒரு பரஸ்பர அன்பு, எல்லா அன்புலையுமே பணம் இருக்குங்க. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு காஃபியை நான் இங்கேருந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 1 ரூபா வாங்காமல் கொடுத்தேன்னா நாளைக்கு அந்த காஃபி நீங்கள் மதிக்க மாட்டீங்க. இது உண்மை. என்னோட ஆசிரியர் பண்றது, வீட்டுக்கு வந்தா 1 ரூபா வச்சிருக்காங்க. அதனால நாங்க எல்லாத்துலயுமே லாபம் பார்ப்போம். லாபம்னா நீங்க லாபம் பார்க்க மாட்டீங்களா? நீங்க லாபம் பார்க்காத ஒரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். நெட்வொர்க்கை வந்து நான் பிளாங்காக சொல்லணும்னா அது ஒரு இமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவேன் சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நல்லா தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திப்பு வந்து ஒரு நல்ல விதமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து சம் குட் மெமரிஸ் உங்களால் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்து அவர் வந்து உங்களுக்கு எதாவது பண்ணி தராரு. அப்படி பண்ணி தரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவரையே பார்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு அவர் 4 இடத்துல பார்க்குறப்ப அவருக்கே மனசு உறுத்தும். அதனால் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. இதில் ஒரு போலித்தனம் இருக்குது. நெட்வொர்க்குன்னா ஒரு இமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவேன் சார். சார் எமோஷனல் பிளாக்மெயில் அதில் மட்டும் இல்லை சார். உங்கள் அம்மா வந்து எனக்கு உடம்பு சரியில்லப்பா என்னை வந்து பாருன்றதை முதல் கொண்டு இதெல்லாம் வந்து இதில் நெட்வொர்க்கிங்கிறது அவங்க சொல்ல வந்து நாங்கள் முதல்ல எடுத்தது எமோஷனலாக தான் அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்கிறது? நாங்களே சொல்கிறோம் எமோஷனலாக தான் சார் அட்டாச் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து நான் ஹாய் ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா, என் பேர் கணேஷ்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆனால் நீங்கள் என்ன ஊர்ண்ணே, என் ஊர் பக்கமா வாங்கினா நம்ம ஊரில் தேர்னா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கூடயும் அவசியமா? கண்டிப்பாங்க. ஏன் அவசியம் இல்லைன்றீங்க? முதல்ல யாரு கூடயுமே எமோஷனல் டச் வேணான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. எமோஷனல் டச் வேணான்றது இல்ல, எல்லாரும் கூடயும் எமோஷனல் டச் இருந்தா என்ன? இப்போ எல்லாரும் கூட இப்போ ஒரு எமோஷன் இருக்குல்ல, உங்களுக்கு எங்க மேல கோவம் இருக்கு, எங்களுக்கு எங்களை நீங்க குறை சொல்றீங்கன்னு கோவம் இருக்கு. எமோஷன் ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க. அவங்கள பேச விடுங்க, அவங்க நல்ல கேள்வி கேட்கறாங்க. நீங்க கடகடன் பேசிய கடந்து போக முடியாது. எல்லாரோட எமோஷன் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். சும்மா எல்லார்ட்டையும் எமோஷனலா பழகுவேன் அப்படின்னா அது எப்படி முடியும் கேட்கறாங்க. ஒரு மனுஷன் எல்லார்ட்டையும் எமோஷனலா பழக முடியாது சார். ஆனா நான் பாக்குறேன், ஒருத்தனை பாக்குறேன், இவன்ட்ட பழகலான்னு என் மனசு முடிவு எடுக்குது. அதுக்கு காரண காரியம் இருக்கணும்னு அவசியம் சார். இப்போ நான் ஒருத்தர் அந்த ஆளுகிட்ட நான் எமோஷனலா பழகுறேன், அவன் மூலமா எனக்கு ஒரு 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 வட்டம் உருவாகுது. அந்த வட்டத்தை என்னோட லாபத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சிம்பிளா அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குது. எல்லார்ட்டையும் ஏன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இங்க, எல்லார்ட்டையும் நீங்க எப்படி இமோஷனலா பழகுறீங்கன்னு கேட்கறாங்க. முதல்ல எல்லார்ட்டையும் பழக முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அவங்க கேள்வி அதுதான். அதான் சார் நானும் சொல்றேன், எல்லார்கிட்டையும் நாங்க பழக போறது இல்ல. நாங்க பழக போறது 4 பேர் தான். ஆனா 10 பேர்கிட்ட பழகினா தான் அந்த 4 பேர் தெரியும். அந்த பழகுற 4 பேர்கிட்டயும் நீங்க வந்து ஒரு செகண்ட் தாட் வச்சு இவங்க கிட்ட ஓகே நம்ம இந்த ஹெல்ப் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம், இவங்க கிட்ட நம்ம வந்து இப்படி எமோஷனலா அட்டாச் ஆனா நாளைக்கு நம்மளுக்கு இவங்க இந்த விஷயத்துல உதவுவாங்க, இந்த ஒரு தாட்டோட தான் நீங்க அவங்க கூட எமோஷனலா அட்டாச் ஆகுறீங்களா? ஒரு விஷயம், உங்க நண்பர்கள்ட்ட இருந்து நீங்க உதவியை எதிர்பார்க்கவே இல்லையா? நண்பர்கள்ன்றது வேற, நம்ம இங்க நெட்வொர்க்கிங்க பத்தி பேசி. நீங்க தான் சொன்னீங்க ஒரு பார்ட்டினா மொத்தமா 50 பேர் கிடைப்பாங்க, டிபார்ட்மெண்ட்னா மொத்தமா 600 பேர் கிடைப்பாங்க, எல்லாருமே ப்ராடக்டா தான் நீங்க பாக்குறீங்க. அப்படி பாக்குறது எப்படி சரின்னு கேட்கும். இப்ப நட்புக்காக நண்பர்களை பிடிக்கிறது ஓகே, ரொம்ப கிளவரா ஒரு வேர்ட் சொன்னீங்க, மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் கோர்ஸ். ஆனா அந்த அல்டிமேட் எய்ம் வந்து அதுல நட்பா மணியான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப மணி தான் நிச்சயமா ரைட் தானே? பை ப்ராடக்ட் வந்து அதான் அல்டிமேட். அப்ப பை ப்ராடக்ட்டை தான் நம்ம எப்பவுமே மெயின் ப்ராடக்ட்டா வச்சுக்கிட்டு பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஆமா, லாஜிக்கலா இங்க அப்படி தான் சொல்ல முடியல, நம்மள தப்பா பாப்பாங்கங்கிறதுக்காண்டி. நீங்க உண்மையாவே யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நெட்வொர்க் கிரியேட் பண்றவங்க எல்லாம் இயலாதவங்கள்ட்ட எல்லாம் போய் நெட்வொர்க்லாம் நீங்க கிரியேட் பண்றதெல்லாம் கிடையாது. யாரால நமக்கு பின்னால ஏதாவது உருப்படியா ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்றீங்க. இப்படி எல்லாரையுமே காரியத்தின் பொருட்டு நட்பை உருவாக்கி கொள்வது சரியான அவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு சரின்னு நான் நினைக்கிறேன் சார். சரின்னே நான் சொல்றேன். கீழே எல்லார்ட்டையும் எப்படி நட்பா பழக முடியும்? அவங்க சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் எமோஷனல் டச் வைக்க முடியாது. ஏன்னா உங்களை மாதிரி எமோஷனல் டச்சுக்கு ஆளாக கூடாதுன்னு நினைக்கிறவங்கள ஃபர்ஸ்டே நாங்க விலகிடுவோம். ஸோ எமோஷனல் டச் அப்படின்றது உங்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம், எங்களோட தேவைகளை நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த கொடுக்கல் வாங்கல் ட்ரேடிங் தான் நெட்வொர்க். பட் இமோஷனலா எல்லார்ட்டையும் பழக முயற்சித்தல ஒரு சின்ன ஃபேக்னஸ் இருக்குங்கிறது அவங்க கம்ப்ளைண்ட். ஓகே, வை நெட்வொர்க்கிங் இஸ் நெசசரி, அந்த பக்கம் சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்தில் ஏன் நெட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட்? முதல் விஷயம், நமக்கு ஒரு எக்கனாமிக்கல் சேஃப்டி தருது. நான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்னை சுற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர் இருக்கான், நான் தைரியமாக இறங்கலாம், அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப் தருது. நான் இன்னைக்கு எனக்கு ஒரு வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா நான் போய் ஊரில் போய் யாரையும் கூப்பிட முடியாது. நான் இன்னைக்கு கூப்பிட்றது யாருன்னா ஃப்ரெண்டையும் நெட்வொர்க்கையும் குழப்பாதீங்க. ஃப்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட், ரைட்டா?
உங்கள்கிட்ட 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தவன் கூட மாட நல்லது கெட்டது நின்னவன் ஏரியாவில் ஃபிகர் வலிக்கு போனப்போ அடி வாங்கினவன்லாம் அவன்லாம் நெட்வொர்க் அவங்களுக்கு அவன் ஃப்ரெண்டுங்க. நீங்கள் யாரோடலாம் நெட்வொர்க் பண்ணுவீங்க முதல்ல அதை சொல்லுங்களேன் எனக்கு. இல்லைம்மா ஃப்ரெண்டுங்கிறீங்களே, யாரோடலாம் நீங்கள் நெட்வொர்க் பண்ண விரும்புவீங்க? என்னை விட கொஞ்சம் அப்பர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. உங்களை விட மேலானவர்களோடு நெட்வொர்க் பண்ண விரும்புவீங்க. வேற என்னோட ப்ராடக்ட்டை நான் செல் பண்ணக்கூடிய மாதிரி தேவை இருக்கக்கூடிய டார்கெட் கஸ்டமர்ஸ், டார்கெட் குரூப். எனக்கு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஆகணும்னு இருக்கும். அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூட நான் எப்படியா பழக்கம் பிடிச்சி. ஓகே, எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தகுதி யாரிடம் இருப்பதாக நம்புகிறீர்களோ அவரோட நெட்வொர்க் பண்ணுங்க. வேற இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்களோட நெட்வொர்க் பண்ணுங்க. ஓகே, யாரிடம் காரியம் சாதிக்க முடியுமோ அவரிடம் நெட்வொர்க் பண்ணுவீர்கள். அப்புறம் மணி வச்சிருக்கோட நெட்வொர்க் பண்ணலாம். பணம் வச்சிருக்கோட நெட்வொர்க் பண்ணுவீங்க. நாலேஜ் ஸ்கில் நம்மளுக்கு அவங்களால யூஸ் இருக்கா? இப்போ நான் இவங்க நெட்வொர்க் பண்ணா எனக்கு என்ன யூஸ், நான் வளருவேனா அப்படின்னு அந்த அவங்க கிட்ட போய் நம்ம நெட்வொர்க் பண்ணா நமக்கு கண்டிப்பா. அப்ப இதுல தெளிவா தெரிஞ்சிச்சு யாரிடம் காரியம் நடக்கும், யாரிடம் பணம் கிடைக்கும், யாரிடம் என்னால வளர்ந்துக்க முடியும், என்னை விட மேல இருக்கவங்க, என்னால எதிர்காலத்தில் எனக்கு பயன்பட போறவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க, இவங்களோட நம்ம நெட்வொர்க் பண்ண விரும்புறோம். அப்ப ஃப்ரெண்டை இழுக்காதீங்க. எடுத்தோமே கண்டிஷன் அப்ல போறீங்க. அது நட்புங்க, இமோஷனுங்க. பை ப்ராடக்டா பணம் வருங்க. அப்புறம் பை ப்ராடக்டா தான் பணம் வரும்னா பணக்காரனா பார்த்து நெட்வொர்க் பண்றீங்க. ஒரு ஏழைவாளையோட நெட்வொர்க் பண்ணிக்க வேண்டியது தானே. ஏன் நெட்வொர்க் இம்பார்ட்டன்ட் அங்க சொல்லுங்க. ஒரு பேஷனோட இருப்பாங்க, அவங்களுக்கு எதையாவது சாதிக்கணும், லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். ஆனா அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நெட்வொர்க் வச்சுக்கிட்டா அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட ஸ்கில்ஸ் அதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பணம் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் தெரியாதவங்களோட வீக்னஸை பார்த்து அடித்து காசு கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை செய்கிறீங்க. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கில்ட்டி கான்சியஸ் கொடுக்கலையா? அவரோட பேஷனை நிறைவேற்றிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அப்போ அதுக்கு நான் ஒரு பாத்து. இல்லை, நீங்களாம் வந்து திறமை இல்லாதவங்க, கொஞ்சம் பயப்படுறவங்க, இவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்கறை உள்ள மாதிரி காமிச்சிக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க. நான் உன் ஊருக்காரன், உன் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், உன் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க. அடுத்து உனக்கு என்ன தேவைன்னு பார்க்குறீங்க, உனக்கு வேலை வேணுமா, நான் வாங்கி தரேன் அப்படின்றீங்க. அடுத்து உங்கள் வீக்னஸ் என்ன, ஆன்மீகம் உங்கள் வீக்னஸா, வேற எதுவும் உங்கள் வீக்னஸாக பார்க்குறீங்க. அந்த வீக்னஸை பார்த்து டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. நான் அந்த வீக்னஸை கவனிக்கிறதே இல்லை சார். அவனோட பேஷன் என்ன? நீங்க தான் திரும்ப முதல்ல சொன்னீங்க, பெரியவங்களா இருந்தா பொத்துன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன்னு. யாரோ ஒருத்தரோட நெட்வொர்க் பண்றதுக்கு அவங்க அம்மா அப்பா யாருன்னே தெரியாது, பார்த்த உடனே காலில் விழுந்துறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வீக்கானவனை பிடிக்கிறீங்க, அவனை உங்க கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்னென்ன தவறான வேலை இருக்கோ அதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற. இவர்கிட்ட கொடுங்க இவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில். சார் உங்களை ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், நாங்கள் வீக்னஸான ஆளை பிடிக்கிறது இல்லை. அவரோட தேவை எங்கிட்ட இருக்கு, என்னோட தேவை அவர்கிட்ட இருக்கு, அது ரெண்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட பணம் இருக்கு, டெவலப் பண்ணணும். எங்கிட்ட ஸ்கில் இருக்கு, பணம் வேணும். அந்த ரெண்டு பூர்த்தி ஆகும்போது தான் அது நெட்வொர்க்கோட லிங்க் கிரியேட் ஆகும். அவரோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணுன்னா அது நெட்வொர்க்கு அல்லது அந்த கான்செப்டே கிடையாது. அது வந்து சீட்டிங் வேற, நெட்வொர்க் வேற. எனக்கு ஒன்று தேவைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், சொந்தக்காரங்க கிட்ட கேட்குறேன், ஒன்று செய்யணும்னு சொல்கிறேன். வாலண்டியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதே சீட்டிங் தானே. நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறது ஸ்பை வச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களோட தேவை என்னன்னு அவங்க சொல்லும் போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது வேறு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்கன்னா உங்களுக்கே பயமாக இருக்காதா? நம்ம எவ்வளோ பேரை ஏமாத்திருக்கோம், இந்த மாதிரி நம்மளை சார். அதான் சார் சொல்கிறேன், இது ஏமாத்துறதே இல்லை சார். நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எங்களோட தேவைகளை எங்ககிட்ட இல்லாதது இன்னொருத்தவங்க மூலமாக நான் வாங்கிக்கிட்டோம். அப்படி பார்த்தா அவனும் முட்டாள், நானும் முட்டாள். இல்லை, ஆக்சுவலாக அவர் ஏன் அதை கேட்குறாருன்னா, முதல்ல நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அப்படியே நைஸாக வளைச்சு அப்படின்னீங்க. பொய் சொல்கிறது தாங்க நெட்வொர்க்கிங்கு அப்படின்னு சொன்னீங்க. செல் யுவர் செல்ஃப் கூட கிடையாது சார், பை த பர்சன் ஃபர்ஸ்ட் தென் செல் யுவர் செல்ஃப் அப்படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்காதா, எவன் வந்து நட்பு பேசுனாலும் ஹலோ சார் ரபாரின்னா எவனாடாவே நெட்வொர்க் பண்ண வந்துட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணாதா? ஒரு பதட்டமாகவே இருக்காதான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சார். அதான் அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். நாங்கள் நெட்வொர்க்குன்னு பண்ணுறதும் இதுவும் வந்து உன்னோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட செல் பண்ணுறது கிடையாது, உங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செல் பண்ணுறது. நீங்கள் ஒருத்தர் எப்படி இட போடுவீங்க? கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு தேவையான அவங்க கிட்ட தான் நான் கன்டினியூ பண்ணுவேன். எனக்கு தேவையானது இல்லைன்னா நான் விட்டுடுவேன். இது சரியா? கண்டிப்பாக சரி சார். என்கிட்ட பேசுகிற அவனுக்கு தேவையானது என்கிட்ட இருந்தால் அவன் கன்டினியூ பண்ணுவான், தேவையானது இல்லைன்னா கன்டினியூ பண்ண மாட்டான். உங்களை மாதிரி ஒரு ஆளுடைய பேச்சு நடவடிக்கையிலேயே நீங்கள் கொஞ்சம் காரியத்துக்காக பழகிறவர்னு எனக்கு ஸ்மெல் பண்ண முடியாதான்னு அவர் கேட்குறாரு. தெரிஞ்சாதான் அவர் கரெக்டான நெட்வொர்க்கிங் பண்ணி அவர் தான் கன்டினியூ பண்ண முடியும். நெட்வொர்க்கில் நான் நெட்வொர்க் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியலன்னா அவர் கன்டினியூ பண்ண மாட்டார். ஒரு காலத்தில் நான் நெட்வொர்க் பண்ண மாட்டேன், அது எனக்கு தேவையில்லைங்கிறவங்க யார் யார்? என்ன காரணத்தினால நெட்வொர்க் பண்ண மாட்டேன்னு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அறம் இல்லை. அறம் இல்லை. ஒருத்தருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னா என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் பாண்டிங்கால நான் செய்யணும். அதில் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அப்பதான் அது எனக்கு சந்தோஷம். எதிர்பார்த்து நான் ஒன்று செஞ்சுட்டேன்னு வச்சிங்களேன், அது எனக்கு கில்ட்டி கான்சியஸ். செய்ய மாட்டேன். நீங்க சொல்றது அறம் இல்லைங்கிறது நட்புக்கு சொல்றீங்க. நெட்வொர்க்கிங்க்கும் நட்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அறம் நெட்வொர்க்கிங் நான் எதுக்காக பண்றேன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக நான் உங்கள்கிட்ட வரேன். நாளைக்கு நான் ஒன்று கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க என்னை நம்பணும், அதுக்காக நான் நெட்வொர்க்கிங் பண்றேனே தவிர உங்க கூட ஒரு இமோஷனல் பாண்டிங் வச்சு நட்புக்காக நான் நெட்வொர்க்கிங் பண்ணல.
உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அறம்னா என்ன? ஒரு வியாபார நோக்கத்துக்காக எனக்கு ஒன்று தேவை, அதுக்காக நான் இன்னொருத்தரை பேசுறேங்கிற நெட்வொர்க்கிங்க்கு அறத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவ்வளவுதான் அறம். அப்ப வியாபாரத்துல அறம்லாம் பார்க்க மாட்டீங்களா? நெட்வொர்க்கிங்க்கு என்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் சொல்றேன், பட் அது எல்லாமே பொய்யாகிறது. நான் ஒழுங்கா பண்ணாதான் என் நெட்வொர்க்கிங் நிலைச்சு நிற்கும். அறம் இருந்தால் தான் நெட்வொர்க்கிங்கும் நிலைக்கும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று விற்கணும்னா அது சார்ந்து தான் வந்து அந்த ஆட்கள்கிட்ட பழகுவீங்களே ஒழிய எமோஷனலாக உங்கள்கிட்ட பாண்டிங் இருக்காது சார். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா அவனுக்கு சமையல் செய்யணும்னா ஆள் பிடிச்சி கொடுத்துருப்பீங்க, போயிருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க, போயிருப்பீங்க. ஒரு எமோஷ்னலாக வந்து அவங்ககிட்ட நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க சார். இல்லை, இது என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரோக்கரேஜுக்கும் நெட்வொர்க்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. இப்போ அது நீங்க தான் விளக்கணும். என்ன பிரச்சனைனா இத புரோக்கரேஜ் மாதிரியான டோன்ல சொன்னது நீங்க தான். இல்ல அப்புறம் அதை புனிதப்படுத்தி சொன்னதும் நீங்க தான். கடைசி வரைக்கும் நெட்வொர்க்னா என்னன்னே சொல்லாம அதை காப்பாத்துறது நீங்க தான். சார் நெட்வொர்க்குங்கிறது ஒரு ஷார்ட்கட் சார். உங்களுக்கு உங்க வேலை நெட்வொர்க் இருந்துச்சுன்னா சுலபமா முடியும். இல்லைன்னா சுத்தி நீங்க போயிட்டே இருக்கணும். சிம்பிளா சார், நெட்வொர்க்ங்கிறது ஒரு ஷார்ட்கட், அவ்வளவுதான். அது எளிமையாக இருக்கிறது ஒரு பக்கம் சொல்றாங்க, இந்த பக்கம் இது அறத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது, ஒரு ஏமாற்று வேலை போல எனக்கு படுகிறது அப்படின்னு இந்த தரப்புல அவர் சொல்லிட்டு இருக்கார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நெட்வொர்க்கிங் இஸ் அன் ஆர்ட். இன்னைக்கு நெட்வொர்க்கிங் மூலமாகத்தான் ஒருவர் வளர முடியும். நெட்வொர்க்கிங்காக நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம், ஏன் நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்னு சில விஷயம் நீங்கள் சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, நெட்வொர்க்கிங் என்ற பெயரில் நீங்கள் இமோஷனாக ஒருத்தரை உங்கள் வலைக்குள் சாய்க்க பார்க்கிறீர்கள், இதில் அறம் இல்லை அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது. தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னால் 4 கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. 4 பேருமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கக்கூடும். திரு அபிலாஷ் அவர்கள் எழுத்தாளர், லெட்ஸ் வெல்கம். சரத் பாபு ஆண்டர்பிரனர், அவரையும் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நம்ம ஷோலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. அண்ட் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவா. ஆறுமுக தமிழன் அவர்கள், தமிழ் மெய்யியலாளர். ஸோ இவங்க 4 பேர்ட்டே போகிறதுக்கு முன்னால் இந்த பக்கம் தான் என்னுடைய கேள்வி. இவங்களை விட்டுருங்க, நீங்கள் இந்த சமூகத்துக்குள்ள நெட்வொர்க்கிங் பண்ணக்கூடிய அல்லது உங்கள் அலுவலகத்திலே உங்களை சுற்றி இருக்கலாம். அதாவது தங்களுடைய காரிய சாதிப்புக்காக ஆட்களை பிடிச்சி அப்படி படிப்படியாக மேலே வருகிறவர்கள் டக்குன்னு பழகுவாங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, கம்பெனியோட ஹெட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அவர்களைப் போல நீங்கள் இருக்க விரும்பவில்லை? அவங்களோட growth வேணா ஃபாஸ்டா இருக்கலாம், பட் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து நாங்க எங்களோட growth என்ன, எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்களோட ஒர்க் நாங்க எங்க எஃபோர்ட் பண்ணி பண்ணுவோம்ன்றது எங்களோட ஹெட்க்கு கண்டிப்பா தெரியும். சோ எந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த பொசிஷன் வந்து நாங்க போறது லேட் ஆனாலும் திறமை மூலமா வளர்ந்தா போதும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ், திறமை மூலமா மேல வருது, இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு மேல வருது. ரெண்டுக்குமே திறமை வேணும். திறமை இல்லைன்றதுக்காக எனக்கு நெட்வொர்க் இருக்குன்றதுக்காகவே என் மேனேஜர் என்ன தூக்கி உள்ளார வச்சிருக்கிறதுல. ஆனா இதே ஐடி கன்சல்ல இன்னொரு வேர்டு இருக்கு, விசிபிலிட்டி. யாரை தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு தான். ஆன்சைட் 4 பேர் இருக்கிறதா அதுல ஒருத்தவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? 4 பேருக்குமே திறமை இருக்கு, ஏன் ஒருத்தவங்க மட்டும் போறாங்க? சோ ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு கல்ச்சரை இப்பவே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அப்படி இப்பவே இருந்துச்சுன்னா உண்மையான திறமையாளிகள் சமுதாயத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. திறமையானவர்கள் தான் போக முடியும். நீங்க சிம்பிள் 4 ஈக்குவல் அண்ட் டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டிக்கு ஒருத்தர் இருக்காருக்கு, யார் ஞாபகத்தில் வரும்? நெட்வொர்க் பண்றவங்க தான் ஞாபகத்தில் வரும். ஓகேப்பா அவன் போட்டு அப்படிம்பார், அவ்வளவுதானே. அவனுக்கு திறமை இருக்கு, திறமை இல்லாத ஒருத்தன் வந்துடல. நீங்க யதார்த்தத்தை பேசுங்க. திறமைசாலி அவர், நெட்வொர்க் பண்றாரு, அவர் மேல வரார். இதுக்கு உங்க பதில் என்ன? அவ்வளவுதான். நெட்வொர்க் தேவையே கிடையாது மேல வரதுக்கு. இது வந்து நீங்க ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறீங்க முன்னேறதுக்கு. நெட்வொர்க்ன்றது ஆயுதம் இல்லாமலேயும் ஜெயிக்கலாம். அதுதான் எங்களோட தாட்ஸ். நான் நெட்வொர்க் ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட். ஓகேங்களா? அது தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாலும் நாங்கள் பின்னாடி பொறுமையாக வந்து ஜெயிச்சு காமிப்போம். ஆனஸ்ட்டுக்கும் இந்த நெட்வொர்க்கும் என்னன்னு தெரியல சார். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன். நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்வொர்க் இருக்குது. ஈஸியாக முடிஞ்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நீங்கள் வந்து யூ ரீச்சிங் சக்ஸஸ் வெரி ஷார்ட்லி. ஸோ எனக்கு இந்த வருஷம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் உங்களை விட முன்னாடி போயிட்டே இருப்பேன் சார். எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நெட்வொர்க் இருக்கு, நான் போயிட்டே இருப்பேன். நீங்க பின்னால வந்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாது. எங்களால சஸ்டெயின் பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். பட் உங்களால நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் மாறி போயிட்டு ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால மேல போக முடியாது சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க சார்? அந்த கன்சர்ன் பர்சன் வந்து வர்க் பண்ற வரைக்கும், அந்த ரெஃபரன்ஸ் இருக்க வரைக்கும் தான் இவரால வர்க் பண்ண முடியும் அந்த இடத்துல. பட் நான் 10 பேர் வேற இடத்துல வந்தாலும் என்ன ஒரு விஷயம் நீங்க கற்பனையா ஒன்னு சொல்றீங்க. ஒருத்தர் ரெஃபர் பண்ற இந்த உலகத்துல எல்லாரும் ரெஃபரன்ஸ் அடிப்படையில தான் இப்ப பாதி பேருக்கு மேல வேலை கிடைக்குதுமா? உங்க ஆபீஸ்ல யாரா பாத்துறீங்களா நெட்வொர்க் பண்ணி மேல வளர்ந்தாரு ஆனா கீழே விழுந்தாரு அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? யாரா இருக்காங்களா உங்க ஆபீஸ்ல? இந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணி மேல வரவங்க இருப்பாங்கல்ல?
உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னா அவர் நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லுவார், நம்ம கூட நல்லா பேசுவார், சிரிப்பார். அவருடைய பிஸ்னஸுக்கு நம்ம சரியாக ஒத்து வரலன்னா மறுநாள்லேருந்து அவர் நம்மகிட்ட பேசுறதே இல்லை. அந்த பஞ்ச் அந்த அந்த ஸ்டைலே விட்டுறாங்க. ஸோ காரியாங்கன்னா மட்டும் இவங்க பேசுகிறாங்க, மற்ற நேரத்தில் பேசுகிறாங்க, அதனால பிடிக்கல. இது வந்து பேசிக்காக பேராசை அப்படின்றது மனசில் வந்து ஆழமாக பதியுது சார். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு எம்என்சி ஆர்கனைசேஷன், பேர் சொல்ல விரும்பலை. இந்த எம்என்சி ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்க. எப்படி உள்ளே வந்தாங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் போயிட்டோன்னு எல்லாரும் அவங்க ஆளுங்க உள்ளே வந்தாங்க. இன்னைக்கு 8000 பேர் தூக்குறாங்க. ஏன்னா அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர் இவர் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவர் கூட்டு வந்தவங்களாம் உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ உங்களை ரிமூவ் பண்ணுறாங்க. திறமையால் இருக்கிறவன் சஸ்டெயின் ஆவான். சொசைட்டியில் எப்பயுமே கம்மியாக இருந்தாலும் ஒரு லெவலில் இருந்துக்கிட்டே போயிடுவான். நெட்வொர்க்குங்கிறது ஒரு கண்ணி மாதிரி, ஒன்னோட ஒன்று கனெக்டட். நீங்கள் யாரை பிடிச்சி வந்தீங்களோ அவர் அடி வாங்கினா நீங்களும் அடி வாங்குவீங்க. ஆக்சுவலாக உண்மைதான். நெட்வொர்க்கில் இது வந்து ஒரு செயின் லிங்க், ஒரு நெட்டு. ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனால் கண்டிப்பாக இன்னொருத்தவங்க அஃபெக்ட் ஆவாங்க. பட் ஆனால் ஒருத்தவங்க பெனிஃபிட் அடையும் போது அந்த நெட்வொர்க்கில் எல்லாருமே பெனிஃபிட் அடைகிறாங்க. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஒருத்தவங்க பெனிஃபிட் அடைந்தால் இன்னொருத்தவங்க போய் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணால் அகெயின் ஹீல் கெட்ஸ், அவங்க மற்றவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் வராருன்னா அந்த இடத்துல லாபி பண்ணி, அந்த ஒரு வகுப்பை சேர்ந்தவர் வராருன்னா அதை லாபி பண்ணி அவங்க ஆளுங்களே உள்ளே கொண்டு வராரு. எனக்கு நெட்வொர்க் இருக்குது, ஓகே அப்படி வந்தால் கடைசியில் திறமையானவனுக்கு இடம் இல்லாமல் ஒரு நெட்வொர்க்கில் எல்லாம் தெரிஞ்சவனா வந்து உட்காந்துருப்போம். இது ஓவராலாக ஒரு சமூக கேடு இல்லையா? ஆக்சுவலாக வந்து அது நெட்வொர்க்கோட ஃபால்ட் கிடையாது. நெட்வொர்க்கோட ஃபால்ட் கிடையாது. அவங்க அந்த ரெஃபரன்ஸ்ன்ற ஃபால்ட், ரெஃபரன்ஸோட ஃபால்ட் வேறு, நெட்வொர்க்கோட ஃபால்ட் வேறு. நெட்வொர்க்கோட ஃபால்ட் வந்து நெட்வொர்க் வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும்னா உண்மையிலே டேலண்ட் இருக்கவே மேலே வரும்போது தான் சக்ஸஸ் ஆகும். நான் ரெஃபரன்ஸில் வேலை தெரியாத உள்ள கூட்டு வந்தாலும் தான் அந்த பிரச்சனை. உங்களை நம்பி நான் ஒரு 50 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கை நம்பி 50 ரூபா கொடுக்குறீங்க. அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா அந்த 50 ரூபா நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நெட்வொர்க்கோட பேசிக் எத்திக்ஸ் என்னன்னு புரிஞ்சுங்க சார். நெட்வொர்க் உண்மையிலே நெட்வொர்க் பண்ணணும், நல்ல நெட்வொர்க்காக பண்ணணும்னு நினைக்கிற பேசிக் எத்திக்ஸ் என்னன்னா, தான் பண்ணக்கூடிய இந்த நெட்வொர்க் மூலமாக நெகட்டிவ் ஆகக்கூடாது. எவனுக்கு தேவை இருக்கோ, எவன் வர்றானோ அவன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணணும், தேவை இருக்கவங்கிட்ட பண்ணணுன்றதான் நெட்வொர்க்கே வெளியே. நம்ம ஏமாத்தி விற்கணுன்றது சீட்டிங். நெட்வொர்க் நல்லது, மனிதன் வேணா தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. எஸ், அதில் இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணுறதுனால நெட்வொர்க் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை. எல்லாத்தையும் விட்டுருங்க. நெப்போட்டிசம் முதல்ல சரியா? சொந்தக்காரனை உள்ள கூட்டியாருது, சாதிக்காரனை உள்ள கூட்டியாருது, அவனுக்கு தெரிஞ்சவன் மாநிலத்துக்காரனை மட்டுமே கூட்டு வருது, சரியா சார்? அதில் எந்த தப்புமே கண்டிப்பாக கிடையாது சார். ஓகே, இப்போ நெட்வொர்க்குன்னு நம்ம பிளான் பண்ணி நம்மளோட தேவை ஏன் எனக்கு தெரிஞ்சவனை நான் கூட்டி வரது என்னோட தேவை, என்னோட தேவையை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அவருடைய தேவை என்ன என்றால் எனக்கு கீழே இருக்கணும் என்னோட ஆளா இருக்கணும், எனக்கு மேலே இருக்கணும் என்னோட ஆளா இருக்கணும். அப்போ நீ என்ன ஆகுதுன்னா இப்போ இன்னொரு புது கான்செப்ட் கொண்டு வந்துருக்கேன் நெட்வொர்க்கிங் ஆளுங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வேலை செய்யறேன்னா உங்களுக்கு மேலதிகாரியுடைய பேரை தெரிஞ்சுக்கிறது, இல்ல அவர் வீட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்கிறது, இல்ல அவருடைய சம்சாரத்து பேரை தெரிஞ்சுக்கிறது. எனக்கு அவரை தெரியும். அது ரொம்ப கேள்த்தனமானது சார். உங்களுடைய திறமையும் உங்களுடைய சொந்த காலில் நிக்க வக்கிலாதவன் தான் வந்து அதை பண்ணுவான். அது மிகவும் ரொம்ப கேவலமான விஷயம். சீட்டிங் பண்றான். எனக்கு தெரியாத ஒருத்தனை தெரியும்னு சொல்லி சீட்டிங் பண்றான். நான் நெட்வொர்க்னு சொல்றது என்னன்னா, எனக்கு 10 ரூபாய் பணம் வேணும், என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, அப்ப 2 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இல்ல அவருக்கு அவரை தெரியும், நான் தெரியாதுன்னு சொல்ல. எனக்கு கோபிநாத்தை தெரியும். ஹாய் பாய்னு ஒரு இருக்கலாம். நான் ஹாய்னு சொன்னா அவர் ஹாய்னு சொல்லுவார், மரியாதைக்கு சொல்லியிருப்பார். அவர் ஹாய்னு சொன்னதுனால அடுத்த நாள் எனக்கு கோபிநாத்தையே தெரியும், அடுத்த நாள் நம்ம அதை பண்ணிடுவோம். நான் பாத்துக்கிறேன் தலைவா, எல்லாமே நம்ம கிட்ட தான். விஜய் டிவியே நான் தான். ஆமா, என்ன இதுதான் உண்மை. இல்ல இது இருக்கு. ஆனா அந்த ஒருத்த நாள் நெட்வொர்க் தப்புன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு கோபிநாத் எனக்கு கால் பண்ணி, ஜனகரன் நான் நாளைக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றேன், எனக்கு ஒரு 10 பசங்க கிடைக்குமா, இந்த டாபிக் தெரிஞ்சவங்க என்கிட்ட கேட்கலாம். கோபிநாத் ஒரு நாள் கூப்பிடாது, கவலைப்படாதீங்க. அதுக்கான திறமைசாலிகளை தேடி போய் அவங்க அப்ளை பண்றதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் பண்றோம். சிம்பிள்ங்க. எனக்கு பேசுறவங்க தேவையில்லை, நீ எனக்கு பேசுறவங்க தேவையில்லை. அந்த சப்ஜெக்டை பத்தி அவங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ, இல்லைன்னா வெறும் பேச்சாளர்களை கூட்டி வந்து பேசிட்டு போயிருமே. ஒரு காமன் பீப்புளை ஏன் கூட்டு வரோம் அப்படின்னா, அது சார்ந்து அவர்களுக்கு அந்த துறையோடு இருக்கிறாங்களா, அவங்களோட யதார்த்தமான கருத்து என்னங்கிறது தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒன்று சொல்லுங்களேன். எங்க சொந்தக்காரன் ஒருத்தவங்க அந்த ஃப்ளோர்ல உட்கார முடியாது, இது வரைக்கும் உட்கார்ந்ததும் கிடையாது, முடியவே முடியாது சார். அதான் சார் டைரக்டரோட சொந்தக்காரன் அவங்க உட்கார்ந்தது கிடையாது, ஏன் சொந்தக்காரங்க உட்கார்ந்து டீம்ல வேலை பார்க்குறாங்க சொந்தக்காரங்க கூட உட்கார முடியாது. இதெல்லாம் விட பெரிய கொடுமை. நான் ரெஃபர் இது வரைக்கும் ஒரு ஆள் பேரை கூட நீயா நானால வந்து பேசுறேங்கன்னு இது வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணல. இந்த 8 வருஷத்துல பண்ணதே கிடையாது, பண்ணவும் முடியாது. ஓகே, நான் எவ்வளவோ காலேஜஸ்க்கு போறேன் வரேன், எவ்வளவோ பேரை தெரியும் கொள்ளும், ஒருத்தரை உள்ள விட்டது கிடையாது, ஒருத்தர் ரெஃபர் பண்ண கிடையாது. என்கிட்ட அப்படி யாராவது கேட்டாலும் கீழே ஒரு நம்பர் வருங்க, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஆண்டனிக்கு தெரிஞ்ச ஒரு தலைவா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உட்காந்துக்கிட்டுன்னு இது வரைக்கும் அவர் சொன்னதில்லை. அவரோட ஷோ தான் இது, டேரக்டர் கிடையாது. அதனாலதான் துணிச்சலா எல்லாரும் ஏறி அடிக்க முடியுது. இது தப்புங்க, தப்புனா தப்பு தாங்கன்னு சொல்ல முடியுது. அங்க ஆளு அவர் ரெஃபரன்ஸ்ல வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பம்மனுமே.
ஒரு ஆடிஷன் ரிப்போர்ட்டிங் அடிப்படையில் தான் இந்த ஷோ பண்ண முடியுமே ஒழிய ஒரு ரெஃபரன்ஸ்லயோ அல்லது சும்மானாச்சுக்கு ஒரு நெட்வொர்க்கில் வந்து உட்காந்தா இப்போ முதல்ல அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட பார்க்குறது என்னன்னா, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரியே தான் எல்லாரும் எடை போடுறீங்க. இந்த உலகமே ஒரு நெட்வொர்க்ல மாறுது. எல்லாமே இதுதான். நான் உனக்கு உதவி பண்ணுவேன், அவன் எனக்கு உதவி பண்ணுவான், அவன் எனக்கு உதவி பண்ணுவான், அவன் எனக்கு உதவி பண்ணுவான், அவன் எனக்கு உதவி பண்ணுவான். யாரு சிரமசாலியே பெரிய உதவி வாங்கிக்குவான். நான் ஓப்பனா சொல்றேன், அதுதான் நெட்வொர்க்கோட பாலிசி. இது பேரு நெட்வொர்க் கிடையாது சார், இது பேரு ஃப்ராடு தனம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நோ இட் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துடியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இரு தரப்பு. இன்றைய காலகட்டத்தில் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா வாழ்க்கையில் வளர முடியாத ஒரு தரப்புலையும், இன்னொரு பக்கம் திறமையின் அடிப்படையிலேயே வளர வேண்டும். இப்படி அடுத்தவங்களை லாபி பண்ணி வளர்றது அறத்திற்கு புறமானதுன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பேசலாம். நீங்க சம்பாதிக்கிறத ஒரு கமிஷன்ல உங்களால பாதிக்கப்பட்டவன் அது பண்ணானா அது கொடுக்கறது இல்ல. இது வந்து காலேஜ் ஸ்கேண்டல் சார். காலேஜ்ல ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டலா நடந்துச்சு. கிடையாது சார். என்னோட பதில் ஆணித்தரமான பதில் என்னன்னா, அது கேவலமான வேலை கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் சீட்டிங். தெரியாத ஒண்ண இல்லாத ஒண்ண இருக்கு, தெரியாத ஒண்ண தெரியும்னு சொல்றது. நான் சொல்ற வேலை அப்படி கிடையாது. என்கிட்ட இது இருக்கு, உனக்கு இது வேணுமா? உங்களுடைய செக்யூரிட்டி என்ன? உங்களுடைய நெட்வொர்க்ல நீங்க வச்சிருக்க நீங்க கண்டுபிடிக்கிற ஆளுடைய அத்தன்டிசிட்டி என்ன, செக்யூரிட்டி என்ன? நெட்வொர்க்கோடைய பேசிக் ரூல் என்னன்னா, உங்களை விட லுக் அப் பண்ற ஒரு ஆளை தான் நெட்வொர்க்கா நீங்க பிடிப்பீங்க. அதுதான் உண்மை. அப்போ அவன் உங்களை ஏமாத்துறானா நீங்க அவனை திருப்பி கேட்க முடியாது. நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், கேளுங்க. நீங்க என்ன காரணத்துக்காக அந்த பர்టిక్యులர் ஏமாத்துற பர்சன்ட்ட நீங்க பணம் கொடுக்குறீங்க? உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்க தானே? சும்மா எடுத்து உங்ககிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிச்சானா? கிடையாது. உங்களோட தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிக்காம எவங்கிட்டே கொடுத்து ஏமாறுறீங்க. அதுக்காக நெட்வொர்க் பண்ற வேலை தப்புன்னு சொல்றீங்க? கண்டிப்பா கிடையாது. உங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்க தான் அந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க. நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்களுக்கு மத்தவனை பத்தி கவலை இல்லை சார். அவன் ஃப்ராட் வேலை பண்றான். அவன் இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷனை எடுத்து எப்ப வேணா யாருக்கு வேணா தானம் பண்ண தயாரா இருக்கான். அதான் உண்மை. எல்லாமே ஒருத்தரை தொப்பி போடுறதுக்காக இன்னொருத்தன் பண்ற வேலை. அதுல பாவம் திறமை இல்லாதவன், உண்மையா வேலை இல்லாதவன், ஐயா அவர் வாங்கி கொடுத்துருவாரு, ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு, இப்படின்னு உங்க வீட்டு வாசல்ல உட்காந்து இருக்கவனுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ஒரு சிம்பிள். இப்ப இவர் மாதிரி நிறைய பேர் நீங்க சந்திப்பீங்க. நெட்வொர்க் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸி இல்ல. நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியது. கண்டிப்பா. அப்படி பல அவமானங்களை கடந்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. நீங்களும் கடந்தா வந்திருக்கீங்க. கடந்தா வந்திருக்கோம். ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்ன பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் நேரா நீ ஃப்ராட் பண்றேன்னு இவர் சொல்ற அதே வார்த்தையை சொல்லுவாங்க. இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஏன் உங்களுக்கு அது கோவமே வரல? அதே டோன்ல வேற வேர்ட்ல அவங்கள சொல்றேன். நீ ஒரு முட்டாள். நீ ஏமாத்துறவன் ஃப்ராடுன்னு சொன்னா ஏமாந்து போறவன் முட்டாள். அப்ப ஏமாத்துற ஃப்ராடு 5% இருக்கான், ஏமாறுற முட்டாள் 5% இருக்கான். ஆனா உண்மையிலேயே ப்ரொஃபஷனலா பண்ற 95%, உண்மையிலேயே ப்ரொஃபஷனலா பெனிஃபிட் அடைகிற 95% நீங்க கணக்குல எடுத்துக்கல. ஏன் இந்த நெட்வொர்க் நீங்க பண்ண மாட்டீங்க? கீழே நெட்வொர்க்கிங்ன்றது தனக்கான பணத்தை பண்றதுக்கு தான் அவங்க பண்றாங்க சார். நான் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது நான் யார்கிட்ட பண்றேனோ, இப்போ எனக்கு ஒருத்தவனை நான் என்னோட ஹையா இருக்கிறவனை தான் நான் வச்சிருப்பேன். கீழே இருக்கிறவன் ஒருத்தனை நான் மாத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவன் மூலமா தான் நான் வந்து எனக்கு ஏர்ன் பண்றேன். அப்ப என்னை பாக்குறவன் என்ன பண்ணுவான், நான் நெட்வொர்க் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே என்னை பார்த்த உடனே ஓடிடுவான். ஐயோ இவன் ஃப்ராடு, எனக்கு தேவையில்லை, இவன் பணம் என்னை வச்சு பணம் பண்றதுக்காக இவன் வந்து என்னை இது பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியும் போது என்னோட கேரக்டர் அங்கே ஸ்பாயில் ஆகும். ஏன் இந்த நெட்வொர்க் நீங்க பண்ண மாட்டீங்க? ஸோ பேசிக்கலி பர்சனாலிட்டி வைஸ் இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். நிறைய பேர் வந்து உள்முகமாக சிந்திக்கிறவங்களாம் நெட்வொர்க் விஷயத்துக்கு வர மாட்டாங்க. அவங்களுடைய திறமை உணர்ச்சியை கம்மியாக வச்சுட்டு உழைப்பை அதிகமாக முன்னிலைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க் அவங்களுக்கு அவ்வளோவா அவசியம் கிடையாது. திறமையின் அடிப்படையிலே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைச்சிடும். ரெண்டாவது, இந்த நெட்வொர்க்குங்கிறது நல்ல விஷயமா இருந்த போதிலும் நெட்வொர்க்கில் செய்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்கிட்ட வந்து பர்சனாலிட்டி பயஸ் ரொம்ப இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு ஸ்டஃப் அவங்கக்கிட்ட இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு எஸ்கேபிசம் இருக்குது. சின்னதாக ஏதாவது செய்வாங்க, ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, பெரிய மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இந்த நெட்வொர்க் அந்த நெட்வொர்க் இது மூலமாக நான் பெரிய ஆகிடுவேங்கிற ஒரு எஸ்கேபிசமான ஒரு வாழ்க்கை வாழுறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு மன முறிவு இருக்குது. ஸோ அந்த டெஸ்பரேட்னால் என்ன செய்கிறாங்கனாக்கா, இப்படிப்பட்ட ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இல்லை எதுவும் ஒன்று செய்கிற மாதிரி காமிக்கிறது என்கிற மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அதனால தான் பொதுவாக அந்த நெட்வொர்க்கிங் விஷயத்தில் வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு திறமை இருக்காது, நாங்கள் ஒத்துக்கிறோம் சார். உங்களை விட ஒரு படி திறமை கம்மி தான். ஆனால் நானும் தான் வளரணும், நானும் இந்த சொசைட்டியில் சஸ்டெயின் பண்ணணும். எப்படி பண்ணுறது? எனக்கு இன்னொரு வழி தெரியுது. எனக்கு நல்லா பேச வரும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தோர் தண்ணியெல்லாம் பேசுவேன். அந்த திறமையை நான் வளர்த்துக்கிறேன். அந்த திறமை உங்கள்கிட்ட இல்லைன்றதுக்காக நீங்கள் எங்களை வந்து திறமை இல்லைன்னு சொல்லிட்டு கிடையாது. எங்களுடைய திறமை மூலமாக
எங்களுடைய கோல் ரீச் ஆகிறதுக்கான திறமை எங்கள்கிட்ட இருக்கு. அதன் மூலமா எங்களால் வளர்ந்துட முடியும். திறமை குறைபாடு இருக்கிறவர்கள் இதன் வழியாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள பார்க்கிறார்கள். இதான் அவர் சொல்ல வந்தார். அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். அதுக்கு இது ஒரு டூல். ஏன்னா அவனும் தான் முன்னேறணும். அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அவன் ஆசை நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் சொன்னார் 35 மாடி கட்டணம் கட்டணும்னு. அவருக்கு 35 மாடி கட்டணம் கட்டுறதுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆசை நியாயம் இல்லாமல் இல்லை. அதுக்காக உனக்கு திறமை இல்லை, நீ எப்பயுமே இங்கே தான் உட்காந்துருக்கணும். இதுதான் காலங்காலமாக நம்ம சமுதாயம் சொல்லிட்டு இருக்கு. உனக்கு திறமை இல்லைப்பா, நீ அங்கே இரு, எனக்கு திறமை இருக்கு, நான் வளர்ந்துக்கிறேன்னு. இல்லை, இப்போ திறமை இல்லாமல் இப்படிப்பட்ட வழிகளில் நீங்கள் முன்னேற ட்ரை பண்ணீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து மொத்தமாக கீழே விழும். இப்போ ஒரு கம்பெனியில் உங்களுடைய நெட்வொர்க் அல்லது ஏதோ உங்களுடைய பேச்சு திறமை வச்சு மேலே வளர்க்குறீங்க. மேலே ஒரு கொஞ்சம் கட்டன் ரேட்டான ஒரு சிஇஓ மேலே வராது. ஒரு நாள் உங்களுக்கு கூப்பிட்டு யூ ஆர் நாட் ஃபிட், உனக்கு இதுக்கு திறமையே கிடையாது அப்படின்னு சொன்னால் தூக்கி உங்கள் ஃபைல் வச்சு என்ன ஒர்க் பண்ணிங்கன்னு விட்டு எரிஞ்சா நடக்கும். கண்டிப்பாக. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஃபேஸ் பண்ண முடியாது சார், தாங்கிக்க முடியாது சார். ஆனால் அந்த இடத்துல சுச்சுவேஷன் வேற இல்லை. நான் அந்த இடத்துல ஒருத்தர் நான் காக்கா பிடிச்சி வந்தேன். இது முதல்ல காக்கா பிடிச்சன்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கல. சரி பரவாயில்ல, இந்த டிபேட்டுக்காக நான் ஒத்துக்கிறேன். காக்கா பிடிச்சி வந்தேன், நான் என்ன பண்ணி வந்தேன்னு எனக்கு தெரியும். அதுக்கான பனிஷ்மெண்ட் வரக்குள்ள அது அவங்களுக்கு நியாய தர்மம் தெரியுதோ இல்லையா, அதை ஏற்றுட்டு அவங்க வெளியே வந்து தான் தீரணும். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு தவறான தொழில் பண்ணியிருந்தேன். நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, நீங்க அதை ஈஸியாக எடுத்துப்பீங்களா என்ன? முடியாது சார், நான் ஒத்துக்கிறேன் சார், முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் இது நடக்கிறது ரொம்ப சொற்பமான அளவில். சிம்பிள் சார், நீங்க யதார்த்தத்திலேருந்து பேசுங்க. ஓகே, மீடியாலேருந்து அரசியலேருந்து எல்லா இடத்துலையும் நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு பக்கத்தை யோசிக்கிறீங்களே ஒளி, இன்னொரு பக்கம் நான் தப்பிச்சுக்குவேங்கிறதே சொல்லலே, நீங்க தப்பு பண்ணதை சேர்த்து சொல்ற மாதிரியே இருக்கு. தப்பிச்சுக்குவேன் சார், மாட்டிக்குவேன். ஆமாங்க, தப்பிச்சுக்குவேன்னு சொல்ல மொத்தமா ஸ்பாயில் ஆயிருமே, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமே. ஆமா சார், இல்லைன்னு சொல்ல சார், கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக பார்த்துக்கிட்டு இன்னைக்கு என் கையில என்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை வச்சு நான் வளர்றது ஏன் வீணாக்கிக்கணும்னு நான் கேட்கறேன். கீழே விழுந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக மேலே ஏறாமல் இருந்தால் அது பயம். இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, என்னோட நெட்வொர்க்கு கரெக்டாக நான் பில்ட் பண்ணி இருந்தேன்னா ஓகே, நான் எந்த இடத்துல கீழே இருந்தாலும் திரும்ப எந்திரிக்க முடியும். இதெல்லாத்தையும் தாண்டி நான் விழுகிறேன், உங்க முகத்துல கூட வருத்தம் இல்லையே, அது எப்படி? அதுதான் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அதான் நமக்கு அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம். நான் கீழே விழுந்தாலும் என்னால் எந்திரிக்க முடியும், எனக்கு கான்டாக்ட் இருக்குங்கிற நம்பிக்கை. சிட் ஃபண்ட் வந்து ஓகே 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 மேலே போயிட்டு ஒரு கட்டத்தில் அவர் அந்த நெட்வொர்க்கில் போட்டு டப்புன்னு விட்டு போயிடுவார். அவர் பாவம், அவரும் காலியாயிருவார், எல்லாரும் காலியாயிருவோம். அவரும் கூட தான் நியாயம் பேசுவார். சில நேரத்தில் நடக்கும்னு சிட் ஃபண்டில் ஏமாத்துறதுக்கும் இதுவும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் அந்த கேள்வி நான் கேட்டேன். நீங்கள் முதல்ல இருந்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்றீங்க, ஏய் நான் ஃப்ராடு தான், என்னமா நீ ஃப்ராடாக பாரு, இல்லை நீ முட்டாள்னு ஒன்று நான் சொல்லுவேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்லுவது அறத்திற்கு புறமானது. உங்களை அவர் அப்படி தான் சொல்லுவார். எஸ், வேற எதுக்காக நீங்கள் நெட்வொர்க் பண்ண மாட்டீங்க? என்னுடைய சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரே வந்து ஃபர்தர் எனக்கு கஸ்டமர்ஸையும் ஃபர்தர் எனக்கு ஜாப்பையும் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதுவே எனக்கு அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் நெட்வொர்க் பண்ணிட்டு ரீச் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. ஓகே, வேற நீங்க நெட்வொர்க் பண்ண மாட்டீங்க? ஏன்னா அது என் சுபாவத்துக்கு ஒத்து வராது. சுபாவத்துக்கு ஒத்து வராது, சிம்பிள். ஏன் உங்க சுபாவத்துக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்க? என்னது அது? முழுக்க முழுக்க வந்து எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பா அவங்களும் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது நம்மளால செய்ய முடியலனா கண்டிப்பா வந்து நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்படி நம்ம மாத்தி 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 போயிட்டு இருந்தா அது ஒரு லட்சியமே இல்லாம போயிட்டு இருக்க மாதிரி பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? இரிட்டேஷனா இருக்கும். இரிட்டேட்டிங்கா இருக்கும். பக்கத்துல என்னுடைய கேரக்டரே மாறிடும். எனக்கு இன்னும் ஒரு சில கோட்பாடுகள் வகுத்து இருப்பேன். அந்த கோட்பாடு மீற வேண்டிய ஒரு கட்டாய நிலை வரும். ஒரு பேராசை, ஆடம்பரமான வாழ்க்கை நான் அடிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை. கொள்கை ரீதியாவே நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி உங்க கொள்கைக்கு முரணான ஒரு விஷயத்தை செஞ்சு லாபி பண்ணி அல்லது நெட்வொர்க் பண்ணி உங்க அலுவலகத்துல மேல வர்றவங்கள உங்க சொந்தக்காரர் யாரோ வளரும் போது அவரை நேரா கூப்பிட்டு திட்டிங்களா? தப்புன்னு அது சொன்னா சரியா வராது சார். இப்போ அது சொன்னா சரியா வராது. உண்மையாவே சொல்ல போனா அந்த மாதிரி மேல வர ஆளுங்களை உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க என்ன பண்ணுவோம்? பெரும்பாலும்னா பகச்சுக்க மாட்டோம். ஏன்னா என்னைக்காவது அவசரம் ஆபத்துனா அவங்க தான் தேவைப்படுவானுங்கன்னு நீங்கையும் உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் லாபி. இல்லை, என்னுடைய திறமையை வளர்த்துக்கின்னு என்னுடைய திறமை மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்றது எனக்கு தெரியும். இதை திறமை மேலே அப்படி எல்லாருக்கும் திறமை இருக்கு. டேலண்ட் இஸ் நெவர் எனஃப் இன் திஸ் வேர்ல்ட். அந்த ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுங்க. டேலண்ட் இஸ் ஜஸ்ட் அ கரியர். ஒரு கேரியர் தான், அது மேலே என்னத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க தான். டேலண்ட் இஸ் நெவர் எனஃப் இன் திஸ் வேர்ல்ட். அந்த காலம்லாம் மலையேறிச்சு. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திறமைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டு இந்த பஸ்ஸில் இடம் கிடைக்காம கீழே நின்றுட்டு பஸ்ஸில் இடம் கிடைச்சவனை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு சாபம் விடுற குழுவாக தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வெறும் திறமையை வச்சு ஒருத்தர் முன்னேற முடியுமா? இல்லை, திறமையை வைத்து கண்டிப்பாக முன்னேறுவது என்பது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். திறமை மட்டும் வைத்தே மேலே வர முடியும். இப்போ ஜெனியூனான சயின்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் மூலமா மேலே வந்தது கிடையாது. உண்மையான ஒரு உழைப்புனால தான் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு மேலே வந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற சயின்டிஸ்ட் ஏரியாலே லாபி உண்டு சார்.
யார் ப்ராஜெக்ட் எடுக்க முடியும், யார் யூஜிசியுடைய ஃபண்ட் வாங்க முடியுங்கிறது உள்பட எல்லாத்துலயும் லாபி இருக்கு, பெரிய லாபி இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நோ இட் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். 4 பேரை தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா தட்ஸ் கால் நெட்வொர்க்கிங். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதை தவறென்று பார்க்காதீர்கள் அப்படின்னு இந்த தரப்புல சொல்றாங்க. திறமையில் மட்டுமே முன்னேற வேண்டும், யாருடைய தயவிலும் நான் முன்னேற மாட்டேன் அப்படின்னு இன்னொரு தரப்புல சொல்றாங்க. ஒரு விஷயத்தை மாரலா பார்க்கணும் அப்படின்னு ஒரு தரப்பும், அப்படிலாம் இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு இன்னொரு தரப்பும் பேசுகிறார்கள். தொடர்ந்து பேசலாம். மென்டல் டென்ஷன் அதிகமா இருக்கும் சார். அவங்க பிழைக்க தெரிஞ்சவங்களா இருந்துட்டு போட்டோம். நான் எனக்கு மென்டல் டென்ஷன் வேண்டாம். ரிலீஃபானா இருக்கம்பா, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க வேற ஏதாவது பர்சனலா கேட்டா அதுவும் செய்ய வேண்டி வரும். இந்த நெட்வொர்க்கிங்னால வேற ஏதாவது பர்சனலா கேட்டாங்கன்னா தவிர்க்க முடியாது. ஓகே, அடுத்தது சார் அது ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் கொடுக்கலாம் சார். ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து நெட்வொர்க்னால அவருக்கு அந்த ஒர்க் கிடச்சிருச்சுன்னா அந்த மீதி 3 பேரோட நிலைமை என்னன்னு நான் யோசிக்கிறேன். ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்காக 4-5 பேர் கஷ்டப்படணுமா? இல்லை, எனக்கு கில்ட்டி கான்ஷியஸ் எதுவும் கிடையாது. பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், மணி இஸ் தி அல்டிமேட் எய்ம். ஓகே, ஸோ மணி வரணும் அப்படின்னா அதற்கான எப்படிலாம் பிழைக்க முடியுமோ அதற்கான பிளானை போட்டு அதுக்கு என்ன அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி தான் வந்து வி ஆர் ட்ராவலிங். பிரமிட் மாதிரி தான் ஒரு லைஃப். ஏன்னா கீழ் மட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, மேலே வர பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காண்டி ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் கவலைப்பட்டு இருக்க முடியாது. நீங்க வந்து உங்களை விட மேல இருக்கிற ஒருத்தவங்க கூட தான் நெட்வொர்க்கிங் பண்ணுவீங்க. உங்களை விட மேல இருக்கிறவங்களும் உங்களை மாதிரியே தான் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாதவங்களா இருப்பாங்க. எப்படி நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற 3 பேரை புட்சர் பண்ணிட்டு மேல வந்துக்கிறீங்களோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மேல இருக்கிறவங்களும் உங்களை புட்சர் பண்ணுவான். கண்டிப்பாங்க, இதுதான் வந்து உலக நடப்பு. இது தெரிஞ்சுதான் வந்து நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பொழைக்க தெரியாதுன்னு சொல்றோம். இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எங்களை மாதிரி நடக்க முடியலன்னு நினைக்கும் போது ஒரு பரிதாபமாவும் இருக்கு. அதையும் நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்றது என்னன்னா நெட்வொர்க்கிங் இல்லாம நான் பண்றது ஃபெயில் சேஃப் ஆனது. இஃப் ஐ ஃபால் ஐ அம் தி ஒன்லி ஒன் ஹூ ஃபால்ஸ். நோ ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஃபால். நான் பண்ண தப்பால நான் கீழே விழுந்திருப்பேன். உங்களுக்கு மேல இருக்கிறவன் பண்ணதுனால நீங்க கீழே விழுவீங்க. அவங்க எல்லாருமே அன்ரியாலிஸ்டிக் கோல் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ண என்ன வே கிடைக்குதுன்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. இதனால் இவர் ஃபீஸ் இல்லாமல் கிடைப்பாரா, இதனால் நம்மளுக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைப்பாரான்னு நினைக்கிறாரு. அதுதான் அவர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் இன்னொன்று சொன்னார், ஐடி ஃபீல்ட் தான் விசிபிலிட்டின்னு சொன்னார். விசிபிலிட்டிங்கிறது ஹாய் சொல்கிறவங்கள மட்டும் விசிபிலிட்டி பண்ண மாட்டாங்க. யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அவங்களே அங்கே விசிபிள் ஆகியிருப்பாங்க. கண்டிப்பாக என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே நல்லா இருந்ததுன்னா அவர் விசிபிளை விட அங்கே எனக்காண்டி பேச 2 ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. சார் வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வாழணும் நம்ம. ஆமாம், அண்ட் தென் நம்ம மைண்டில் எந்த ஒரு டென்ஷனும் போட்டுக்காம போனோமா சம்பாரிச்சோமா சேலரி வாங்க. ஆனால் அழகாக சொல்கிறீங்க, எங்கிட்டு பார்க்காம என்ன மட்டும் பாருங்கள் கண்ணை. உண்மையாகவே உங்கள் மனசுக்குள்ள பாரு எவ்வளோ பழக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, நம்மளாம் இப்போ இருக்கமே அப்படின்னு உங்களுக்கு தோணல? கண்டிப்பாக தோணுச்சு சார். அங்கே கொடுங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு அலுவலகத்திலையோ வெளிச்சூழலையோ நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே லாபி பண்ணவன் நெட்வொர்க் பண்ணவங்க கொஞ்சம் ஜெயிக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஆக்சுவலாக ஒரு 4-5 பேரை தவிர எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. அது ரியாலிட்டியில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இல்லைங்கிறதுல. ஓகே பாலாஜி, லாபி அல்லது நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிலையுமே மனுஷன் மட்டும்தான் தான் வாழ்கிறதுக்காக உழைத்து பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கான். அந்த உழைப்பு நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் அவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த உழைப்பு சரியான விகிதத்தில் அவனுக்கு கிடைக்காம போகும்போது எப்படியாவது உழைச்சி முன்னேறணும், அந்த எப்படியாதுன்ற அந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே வந்து மாட்டும்போது தான் யார் மூலமாக இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். பொது சபையில் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் போய் இன்னி வரைக்கும் எந்த வாய்ப்பும் கேட்டது கிடையாது. எனக்கு திறமை இருக்குன்னு நம்பி 6 மாதத்தில் நான் ரேடியோ மிர்ச்சியில் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது அதை கேட்ட ஒரு டைரக்டர், நீங்கள் ஏன் டிவி பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு வந்து இதே விஜய் டிவியில் 1.25 வருஷம் வசூல் ராணின்னு ஒரு ஷோ நான் பண்ணேன். நீங்களும் பார்த்துருக்கீங்க கோபி சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நான் எந்த நெட்வொர்க்கிங்குமே பண்ணல. உங்களுடைய திறமை சரியான விகிதத்தில் எப்போ நீங்கள் வெளிப்படுத்துறீங்களோ அதை நம்ம போய் நம்மளை செல் பண்ணணும் அப்படின்னா எப்போ அது தேவைப்படும்னா உங்களுடைய வளர்ச்சி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாக்னன்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாருக்குமே அந்த ஸ்டாக்னேஷன் ஒரு சேச்சுரேஷன், ஒரு கட்டத்தில் ஒரு சேச்சுரேஷன் ஸ்டாக்னன்சி வரப்ப இந்த நெட்வொர்க்குங்கிறது உங்களை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு பயன்படும் நிச்சயமா. ஆனால் அதுக்காக மட்டுமே நெட்வொர்க்கை பயன்படுத்த பார்க்குறப்ப அது தன்னுடைய வேலையை காணும். கண்டிப்பாக. சரத்பாபு, இதில் 2 இது இருக்குது. ஒன்று வந்து நெட்வொர்க் இருக்குது, இன்னொன்று நெட்வொர்க்கிங் இருக்குது. சில நெட்வொர்க்லாம் நம்ம ஆசைப்பட்டாலும் சரி ஆசைப்படலாலும் சரி
அது இயற்கையாகவே அமைஞ்சிடுது. ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது, இல்லைனா ஒரு கம்யூனிட்டியில் பிறக்கிறது, இல்லைனா வந்து ஒரு ஆணாக பிறக்கிறது, பெண்ணாக பிறக்கிறது, இதெல்லாமே ஒரு நமக்காக அமைகிற நெட்வொர்க். ஒரே ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் யாருன்னா தமிழ் பேசினா நம்ம காது இனிக்குது, அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம், அதுவும் ஒரு நெட்வொர்க்கு தான். ஸோ நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது, நெட்வொர்க்கிங்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது. அவங்க வந்து நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, நல்ல ஒரு அம்மாவா, இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுன்றாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லைன்னும் போது அவங்களும் ஒரு நெட்வொர்க்கிங் தேவைப்படும். ஒன்று டைரெக்டாக இருக்கும், இல்லை இன்டைரக்டாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் ஜாப் சொல்லியிருப்பாங்க. சரத்பாபு, ஒரு நெட்வொர்க் தானா உருவாக்குறதுங்கிறது வேற, நெட்வொர்க்கை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா இங்க வந்து நெட்வொர்க்கை வந்து ஒரு காரியத்தின் பொருட்டு உருவாக்க முனைதல்ல தான் இங்க நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தப்பே கிடையாது, அது தப்பே கிடையாது. ஓகே, இப்போ வளர்ந்து வர சோஷியல் இது வந்து மாறிட்டு வருது. சொந்த அண்ணன் தம்பியே வந்து பணம் அப்படி மெட்டீரியலிஸ்டிக்காக மாறுது. சோஷியல்லையும் அந்த மாதிரி மாறுது. அப்போது நமக்கு தேவையான தேவைகள் இல்லாமல் இல்லை. ஸோ அப்போ நம்ம சாதிக்கணும், நம்ம வாழணும், நம்ம வந்து ஒரு சமூகத்தில் நம்மளும் முன்னாடி வரணும்னும் போது நமக்கு சில நெட்வொர்க்குகள் கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லை, ஆக்சுவலாக முழுக்க எல்லாருமே பணம் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லவில்ல. அது ஒரு அசெட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஐஏஎம் கை, ரைட்? இப்போ நீங்கள் எந்த ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கடைசியில் ஒரு ஐஏஎம் கை அங்கே இருப்பார். கண்டிப்பாக, மோஸ்ட் ஆஃப் த டைம். கண்டிப்பாக. ஓகே, அப்போ அங்கே அந்த கதை உங்களுக்கு எவ்வளோ எளிதாக திறக்கிறது நெட்வொர்க்கால? அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு சேம் கம்யூனிட்டியில், அதாவது சேம் காலேஜில், சேம் அலம்னைன்னும் போது அந்த கன்சிடரேஷன் டெஃபினட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அம்மா ஏன் சொந்த குழந்தைய ஏன் காப்பாற்றுறாங்க, அடுத்த குழந்தைய ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்ற மாதிரி. பட் அப்படி பயன்படுத்தலாமா? பயன்படுத்துறதுல தப்பு இல்லை, அதில் தப்பே கிடையாது. அதுக்கு கரப்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்போ கரப்ஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறாங்க, சர்டைன் லிமிட்ஸ் வைக்கிறாங்க, க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. இந்த க்ரைட்டீரியாவுக்கு செட் ஆனவங்கள தான் செலக்ட் பண்ணணுன்ட்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ப்ரொசீஜரில் வைக்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் மீறி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஐஎம் கையோ ஒரு ஐஐடி கையோ செலக்ட் பண்ணுறாங்கன்னும் போது தட் இஸ் ராங். அதை இன்னொரு டேர்மில் சொல்லலாம், இட்ஸ் நெப்போட்டிசம் தான். அப்போ அது தவறு தானே? அதுக்கு உண்டான தகுதி என்கிட்டயும் இருக்கு. தகுதி இல்லாமல் நான் வந்து போய் கேட்கல. தகுதி இருக்குன்னும் போது நான் கேட்கறதுல என்ன தப்பே கிடையாது. இல்லை, அது ஓகே தான். ஆனால் இன்னொருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. சரத்பாபுக்கு தகுதி இருக்கு, அபிலாஷுக்கும் தகுதி இருக்கு, பாலாஜிக்கு தகுதி இருக்கு. இப்போ அவர் தான் மேல் இடத்துல இருக்கார். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரைட்டா? இப்போ நானும் அவர் தான் ஒரே ஜாதிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தான் அவர் கதவை தட்டுறதுக்கே முதல் வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் யதார்த்தத்தில் ஓகே, நாலு பேர் திறமசாலி, நம்ம போய் பொழைச்சிக்கட்டுமே அப்படின்னு அவர் எனக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாருன்னா அது சரியா தப்பா? தவறு. அப்போ இது எப்படி சரி? அதுவும் தவறு தான். அதான் இந்த 4 பேருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த 4 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, மீட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது 4 பேரையும் மீட் பண்ணுறாங்க. அதில் யாருக்கு அந்த தகுதியில் யார் முன்னாடி இருக்காங்க, யார் பின்னாடி உங்கள் சீனியர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, லெட் இட் பி ஸ்ட்ரைட். உங்கள் சீனியர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, நீங்கள் நான் 4 பேர் போவோம். ஓகே, இப்போ 4 பேரும் போகிறோம், 4 பேருக்கும் ஈக்குவலாக தகுதி இருக்குது, ரைட்டா? இப்போ யாருக்கு கொடுப்பாரு அவர்? சும்மா யதார்த்தத்தில் அவர் யாருன்னு தெரியாது, தெரிஞ்சாதான் என்னால சொல்ல முடியும். ஓகே, இதான் ஆன்சரே வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு? தெரியாத 3 பேர் ஒரே தகுதியுடன் தெரிந்த ஒருவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, தெரிந்த ஒருவர் அவர் ஏன் ப்ரிஃபர் பண்றாருன்றதை யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா எங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ற சில விஷயங்கள் ஈஸியா வந்து அடையும். ஏன்னா நீங்க ஒரே ஜாதி, சம்திங் லைக் ஒரே தெரிஞ்சவர், தகுதி அடிப்படையில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற பட்சம் அப்ப நெட்வொர்க் பிளேஸ் a role. ரைட், நெட்வொர்க் பிளேஸ் a role. 4 பேர் ஈக்குவலி டேலண்டட், இவனுக்கு தெரிஞ்சவன், இவன்ட்ட ஐ கேன் கம்யூனிகேட் பெட்டர். இன்னும் சொல்ல போனா வேலையை நான் எளிதாக வாங்க முடியும். தட்ஸ் கால் விசிபிலிட்டி, ரைட்? தட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நோ இட் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இப்போ நீங்கள் ஐஎம்லேருந்து படிச்சு வரவர், எல்லாருக்கும் விசிபிலிட்டி கிடைச்சது கிடையாது. உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைச்சது. எல்லா பத்திரிகைகளையும் உங்களை பற்றி எழுதியிருக்காங்க, ஒரு ஃபுல் பேஜே உங்களை பற்றி ஆங்கில பத்திரிகைகளே கேரி பண்ணியிருக்கு. ஹவ் இட் ஹேப்பன்? அது எப்படி நடந்தது? அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆக்சிடென்டல் தான். நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஐஎம்ஸில் ஜாப் அந்த இது பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கும்போது எல்லா மீடியாவும் கேம்பஸில் இருப்பாங்க. நான் அந்த டைமில் வந்து நான் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், ஜாப்ஸ்லாம் கிடைக்குது ஆனால் நான் எடுக்கல, நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கன்வின்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா
நான் ஐஏஎம் போகிறேன், அப்போ எந்த மீடியாவும் கிடையாது. என்னோட சீனியர் கிட்ட வந்து எனக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸும் கிடைக்கல, 2 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் என்னோட கோல் வந்து பணம் சம்பாதிக்கிறது இல்லை, இந்த மாதிரி வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட புலம்புறேன். என்னோட பேக்ரவுண்ட் பற்றி அவர்கிட்ட புலம்புறேன். மனசு உளைச்சல், நான் ஃபேமிலி இல்லை, யாரும் இல்லை, இமோஷனலாக அவர்கிட்ட அவுட் பஸ்ட் ஆகும்போது. நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்த காரணத்தினால் மட்டுமே உங்களுக்கு மீடியா வெளிச்சம் கிடைத்ததா, இல்லை உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுனாலையும் கிடைச்சதா? அதுதான் சொல்ல வரேன். அந்த சீனியருக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தெரியும். ஓகே. அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்து என்கிட்ட என்ன சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசு அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார், நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர். ஓகே. ஸோ அவங்க வந்து என்னை பற்றி ஃபோனில் எனக்கு இந்த கேள்வியை எழுதுனா இட்ஸ் நாட் நத்திங் அபவுட் சரத் பாபு ஆர் ஐஏஎம், அது இல்லை. இப்போ ஆறுமுக தமிழன் மெய்யியல் பற்றி, தமிழ் மெய்யியல் பற்றி ரொம்ப நாளாக பேசுகிறாரு, ரொம்ப சிறப்பாகவும் பேசுகிறாரு. அவருக்கு ஒரு அவரை லீடு வச்சு ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதல, அது பெருசாக தமிழ் பத்திரிகையிலுமே எழுதுச்சான்னு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் ஏன் அவருக்கு கிடைக்கல? அவ்வளோதான். திறமை தான். ரோட்டில் சின்ன வயசில் இட்லி வித்துந்து ஐஏஎம் லெவலுக்கு போயிட்டு அந்த ஐஏஎம் லெவலில் ஒரு இவ்வளோ பெரிய ஜாப் கிடைக்கும் போது வேணான்னு சொல்லிட்டு தைரியமாக ஒருத்தன் வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறான்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது, ஐஏஎம்ஸில் நடக்காத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. குட், இந்த மாதிரி தான் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வரணும். இல்லை அது ஒரு ஸ்டோரியாக வர வரைக்கும் ஓகே. பட் அது தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு கேம்பெயின் போல விசிபிலிட்டியோட வந்ததுங்கிறது ஜஸ்ட் அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி மட்டுமா, இல்லை அதை தாண்டி நீங்கள் ப்ராப்பராக நெட்வொர்க் பண்ணிக்கிட்டதும் காரணம்? நான் இது வரைக்கும் ஒரு மீடியா கிட்டேயும் போயிட்டு எனக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுங்க சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னால் நிறைய டைம் அவ்வளோ ஒதுக்க முடியாமல் இருந்தது. அதே மாதிரி எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஆர்டிக்கல் எழுதுங்கன்னு சொன்னது கிடையாது. இட் ஹேப்பன் பை இட் செல்ஃப். இட் காட்ஸ் கிஃப்ட். When you do your work properly, need of network, right? நீங்க சொல்றபடி பார்த்தா நெட்வொர்க்னு ஒண்ணு தேவையில்லை. நீங்க திறமைசாலியாக கடினமானவராக இருந்தா தானே உங்களுக்கு தேவையே கிடையாது. என்னோட தொடர்ந்து நான் வந்து 2006ல் வந்து என்னோட கம்பெனி 2000 ரூபாயில் ஆரம்பிச்சு, வெறும் 2000 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சேன். பல லட்சம் வேலை கிடைத்தாலும் 2000 ரூபாயோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பிச்சேன். என்னோட முதல் ஆர்டர் வந்து 100 பேருக்கு டீ காஃபி சப்ளை பண்ணுறது என்னோட முதல் ஆர்டர். அதுக்கப்புறம் திருப்பி நான் அதோட விடாமல் 2009ல் எலெக்ஷன் நின்று. ஆனால் மீடியாஸ் எங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒன்று இருக்குது, மீடியாஸுக்குமே அந்த மாதிரியான ஒரு ராக்ஸ் டு தி செஸ்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே அபிலாஷ், நெட்வொர்க்கை வந்து இங்கே இருக்கவங்க ஒரு குற்றம் போல பார்க்கிறார்கள், அங்கே இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் மேலே வருவதற்கு நெட்வொர்க் தான் ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஹவ் டு யூ சீ தட்? ஆக்சுவலி நான் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் ஷோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். இந்த ஹோல் ஷோ நீங்கள் ஒரு மொராலிட்டியோட பார்க்குறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள், உங்களுடைய சில ஆவேசமாக நீங்கள் அவங்கள கவுண்டர் பண்ண சில இடங்கள், அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு போன தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் இந்த தலைமுறையுடைய ஒரு குறிப்பிட்ட கல்ச்சரை கொஸ்டின் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இந்த தலைமுறை இந்த ஹோல் ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் கூடியவங்க எல்லாருமே நெட்வொர்க் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓப்பனாக இவங்க வந்து அப்படி தான் செய்ய முடியும், செஞ்சா ஜெயிக்க முடியுங்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து நெட்வொர்க் பண்ணலாம், அது வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உதவும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 99% நாட்கள் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக இந்த நெட்வொர்க்கிங்கிறது ஒரு அவசியமான விஷயம்னு சொல்கிறாங்க. அது அவசியமான விஷயங்கிறதுனால நீங்கள் அந்த டாப்பிக்காகவும் எடுக்கிறீங்க. இப்போ அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சுமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதிகாரத்தில் இருக்கவங்கள்ட்ட ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்க எதுவுமே அவங்க ஒன்றும் பணம் பண்ணிக்க மாட்டாங்க, எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. நமக்கு நிறைய பேர் அப்படி தெரியும். அந்த லாபிங் ஏரியாவுக்குள்ளே போகாமல் இருப்பாங்க. சில சக்கரத்துக்கு வேகமாக சுத்த பிடிக்கும், சில சக்கரம் தானாக மெதுவாக சுற்றும். எஸ், இப்போ சாய்ராம் நடந்ததுனோட டைரக்டர் ஒரு 1000 எபிசோட் பண்ணியிருப்பார். முழுக்க முழுக்க க்ரைம் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் எல்லாம். ஆனால் எந்த போலீஸுமே அவருக்கு தெரியாது, யாரோட ஒரு நெட்வொர்க்கே வச்சுக்கிட்டே கிடையாது. அவர் வேலை இன்டர்வியூ எடுத்தாரா, ஷோ முடிஞ்சா ஸ்டோரி முடிச்சா வந்துடுவார். ஆனால் முன்னால் நாங்கள் அவருக்கு போலீஸை தெரியுங்கிறதுக்காக அவர் டைரக்டர் கிடையாது, அந்த கண்டென்ட்டை எப்படி கேரி பண்ணணும்னு அவர் தெரியுங்கிறதுக்காக தான் அவர் டைரக்டர். ஸோ தட் தேர் ஆர் 2 things, இப்படியும் வளரலாம் அப்படியும் வளரலாம். இதை மொராலிட்டிக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறதுக்கான ரீசன்னா இங்கே சமூகத்தின் பொது கேள்வி அதை மையப்படுத்தியதாக இருக்குங்கிறதா. இப்போ வந்து 90களில் பிறந்தவங்க, 80களில் பிறந்தவங்க, 70களில் பிறந்தவங்க பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, 90களில் பிறந்தவங்க பெரும்பாலான நாட்கள் வந்து நெட்வொர்க்கிங் உங்களுடைய ரத்தத்தில் ஊறி போயிடுச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கல்லூரியில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் என்கிட்ட சொல்கிறான், சார் என்ன வந்து நீங்கள் நீராளில் பேசுறது பார்த்தேன், என்ன வந்து கொஞ்சம் கூட்டு போங்க அடுத்த ஷோவில் அப்படிங்கிறான். அவன் மைண்டில் வந்து அந்த இடத்துல போய் பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது இருக்குதா, பேசுறதுக்கு ஏதாவது கருத்து இருக்குதா, பேசுவதற்கான விஷயங்கள் எங்கிட்ட இருக்காங்கிற கேள்வியும் எனக்கு கிடையாது. எனக்கு இவர்கிட்ட பேசினா இவர் மூலமா எனக்கு உள்ள போக முடியும் அவன் நம்புறான். அவன் வந்து அதை வந்து திட்டமிட்டுலாம் செய்யல, அவன் மைண்ட்ல ஊறி போச்சு. இன்னைக்கு தலைமுறை எல்லாமே அப்படிதான் இருக்காங்க.
இந்த ஷோ பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் இருக்காங்க இந்த 90s பிறந்தவங்க எல்லாம் இந்த ஷோ பார்க்கும்போது அவங்களுக்கு இதில் என்ன பேச இருக்கு அப்படின்னு தோணும். அது நம்ம இதில் வாட் இஸ் ராங் அப்படின்னு அவன் யோசிப்பான். இதில் அவனுக்கு ஒரு எத்திக்கல் கொஸ்டினே வராது. இது யாருக்கு இந்த கொஸ்டின் வரும்னா உங்கள் தலைமுறை சேர்ந்தவங்க, இவரோட ஏன் தலைமுறை சேர்ந்தவங்க, 70களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு எத்திக்கல் ப்ராப்ளம், இதுக்குள்ள ஒரு மொராலிட்டி பிரச்சனை இருக்கும். அவன் என்ன யோசிப்பான்னா எனக்கு திறமை இருக்கு, இன்னொருத்தனுக்கும் திறமை இருக்கு, அவன் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஈஸியாக போயிட்டு அதை ரீச் பண்ணி தன்னோட இலக்கை அடைஞ்சிடுறான், என்னால் அதை முடியாமல் போகுது, அப்போ இவன் கெட்டவன், இவன் ஏதோ தந்திரம் செய்கிறான், ஒரு ஏமாத்துக்கார அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த எண்ணம் வந்து இவனுக்குள்ளாடி ஏன் வருது அப்படின்னா அவன் தலைமுறை அடிப்படையில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கவியலோட வாழ்க்கையை பார்க்குறாங்க. வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை செய்யக்கூடாது, இலக்கு முக்கியம் கிடையாது, பாதை தான் முக்கியம்னு அவன் நம்புறான். இந்த தலைமுறை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. இந்த தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு the process of reaching destination is not at all important அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து இது எப்படின்னா ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு அது 2 பாதை இருக்கு அப்படின்னு அதை பார்க்குறேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட நமக்கு வெளிப்படையில் பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது சில நேரம் நமக்கு என்ன உறுத்தல் ஏற்படும்னா இவங்க பாரு இவன் வந்து நல்லா பேசி தன்னை ரொம்ப கிளாமரஸாக காட்டிக்கிட்டு தன்னை ரொம்ப நல்ல செல்ஃப், நீங்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துங்க, தன்னை விற்பது, தன்னை சிறப்பாக விற்று அந்த இடத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற எரிச்சல் எனக்கு பல கட்டங்களில் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து சரியான எரிச்சலா, அது ஒரு ஒரு மிகைப்படுத்தல் இல்லையா அப்படின்னு எனக்கு பல சமயங்களில் தோணுது. நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இவங்க 2 பேருமே அதை அடைய முடியும். இது மாரலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் மாரலைஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. இதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. நெட்வொர்க்கிங் பண்ணுறதுங்கிறது வந்து உடனடியாக அதற்கு ஒரு பலன் இருக்குன்னு நம்ம நம்புறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் அவங்களே பல தடவை சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒரு கதவு முட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் 100 தடவை முட்டினீங்கன்னா அந்த கதவு ஒரு தடவை திறக்கும், 99 தடவை இங்கே சும்மா தான் முட்டுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ டெய்லி ஒருத்தன் 4 மணி நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருக்கான், இவங்க மூலமாக தனக்கு பல விஷயங்கள் நடக்குன்னு நினைக்கிறான், நடக்காமலும் போகலாம். அப்படி தெரிஞ்சவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கான்? ஏன்னா அவனுக்கு செய்ய பிடிச்சிருக்கு, அவங்களோட இயல்பு அப்படி அவங்களுக்கு அது பண்ண பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு தேவை வந்து உண்மையிலே வந்து ஒரு 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 இடத்தை அடைவது, வேலையை அடைவது, பணத்தை சம்பாதிப்பது, அது மட்டுமே கிடையாது. எனக்கு தோணுது இது வந்து பேசிக்காக பவர் சம்மந்தப்பட்ட விஷயம் தோணுது, அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ எனக்கு வந்து நான் எவ்வளோ ஆட்கள்கிட்ட தொடர்ச்சியாக பழகிட்டே இருக்கேனோ, எவ்வளோக்குள்ள ஆட்கள் எனக்கு தெரியுமோ, எவ்வளோக்குள்ள ஆட்களோட ஒரு நல்ல உறவில் நான் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். அதிகாரத்தை எகெயின் வந்து நம்ம பணத்தோடையோ நான் சொன்னா அவன் கேட்பா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த பவருங்கிறது வேற ஒரு விஷயம். இப்போ நான் உங்க கூட சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அது ஒரு விசிபிலிட்டி. இந்த விசிபிலிட்டி வந்து எனக்கு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் உருவாகுது. உதாரணமாக இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கோர் வச்சுக்கோங்க, 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மீடியா மூலமாக தொடர்ச்சியாக பேசி அடைகிறீங்க. உங்கள் கூட பக்கத்தில் நிற்கும்போது எனக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடைக்குது. இப்போ என் கூட வந்து இதுக்காக இன்னொருத்த வந்து என்கிட்ட வந்து பேசுவான், கோபிநாத் ரெட்டி பேசினேன் எல்லாமே சொல்லினா, அவன் என்கிட்ட 10 பாயிண்ட் வாங்கிக்கிறான், அவன்கிட்ட இன்னொரு 5 பாயிண்ட் வாங்கிக்கிறான். அப்போ இது எப்படின்னா 10,000 ரூபாய் எங்கிட்ட இருக்கு, சாருக்கு வந்து நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், சார் இன்னொரு பேருக்கு ஒரு 5,000 ரூபாய் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு அதுலேருந்து அவர் 1,000 ரூபாய் வச்சுக்கிறாரு. பணம் எப்படி பரிமாற்றம் ஆகுதோ அதே மாதிரி அதிகாரம் வந்து பரிமாற்றம் ஆகிட்டே இருக்கு. எங்கிட்ட வாங்கி உங்களுக்கு கொடு, நீங்க வாங்கி ஒருத்தர் கொடுக்குறீங்க. இதுக்குள்ளாடி இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு உறவு வந்து தக்க வைக்கிறதுக்கும் ஒரு மெஷினுக்கு ஆயில் போடுற மாதிரி இது பேசிக்கா எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது பயன்படுது. அவ்வளவுதான் இதுக்கு விஷயமே இருக்கு தவிர இதை வச்சுட்டு நீங்க எதுவுமே செய்ய போறது இல்லை. நல்லா சொன்னாரு. ஆனால் எனக்கு அது உவப்பானதா இல்லை. இது மொராலிட்டிங்கிறது ஒரு தலைமுறைக்கானது, அது காலாவதி ஆகிவிட்டது. இனி உள்ள ஆட்களுக்கு அதன் மேல் அக்கறை இல்லை, ஆகையினால் இதை குறித்தெல்லாம் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதே ரொம்ப பிழையான பார்வை. மொராலிட்டி இன்னும் ரொம்ப கணிசமாக இருப்பதுனால தான் எல்லாரும் இன்னும் அடிச்சுக்காம ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இழுத்துக்காம சௌக்கியமா உட்கார்ந்து எதிரெதிராக மாறி மாறி பேசும்போதும் சமாதானமாக பேச முடிகிற ஒரு சூழல் மொராலிட்டி மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இன்னும் தக்க வைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இருக்கு. ஆகையினால அது காலாவதி ஆகிவிட்டது. இந்த தலைமுறை அதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள்லாம் 70க்கு முன்னாடி பிறந்த ஆளுக இன்னும் பழைய டப்பாவை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் சரியில்லை. மொராலிட்டி இப்போதும் இருக்கும், எப்போதும் இருக்கும், இருந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இது வந்து அந்த யாதவ குலம் புல்ல பிடுங்கி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கிருஷ்ணன் காலத்தில் எல்லாரும் செத்து போன மாதிரி செத்து போயிடுவாங்க. ஆகையினால அறம் தக்க வைக்கப்பட வேண்டியது அது ஒன்று. ரெண்டாவது, இந்த நெட்வொர்க்கிங்கிறது வந்து ஒன்றும் புதிய சங்கதி இல்லை. அமெரிக்காவிலேருந்து நமக்கு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது இல்லை, நமக்கு இருந்திருக்கு, நம்ம அதை செஞ்சுருக்கோம். மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. மனிதன் என்பவன் இயல்பாகவே சோஷலைஸ் ஆக வேண்டிய ஒருத்தன் தான். இண்டிவிஜுவேஷன்னால சமூகம் வந்து ஒரு சமூகமாக வளர்ச்சி அடையாது. அதனால எல்லாம் குழுவாக தான் சேருவாங்க. உனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன செய்ய முடியும், நீ இதை கொடு நான் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிற பங்கீடுகள் பகிர்ந்து கொள்ளல்களின் மூலம்தான் ஒரு சமூகம் ஒரு குழுவாக உருவாகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். ஆகையினால இது நடக்கும், இயல்பாகவே நடக்கும், தன்னியல்புல நடக்கும். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ நடக்கிற இந்த நெட்வொர்க்கிங்க்கும்
இதுக்கு முன்னாடி நடந்த நெட்வொர்க்கிங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல இந்த நெட்வொர்க்கிங் வந்து பெரும்பாலும் வணிகம் சார்ந்த சங்கதிகளில் தான் இப்போ பேசப்படுற இந்த விஷயம் ஆரம்பிக்குது. அது முன்னாடி நடந்திருக்கு. நாடார்கள், செட்டியார்கள் மாதிரியான வணிக குழுக்களுக்கு மத்தியில் மகமை எழுதுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் ஒன்று இருந்திருக்கு. இது ஒரு வணிக குழு அவங்களுக்கு ஒரு சிக்கலான சூழல் வரும்போது அரசாங்கம் அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த வழிவகையும் செய்யாது அப்படிங்கிற போது மேலே ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் கீழே இருந்து தவிக்கிறவனுக்கு எந்த உதவியையும் செய்யாது. இவன் வண்டியில் சரக்கு கொண்டு போவான், வழியில் கொள்ளையடிச்சிக்கிட்டு போவான், அதை மறிக்கிறதுக்கு அரசாங்கம் கத்தியோடு வந்து அங்கே நிற்காது. காவல் காக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற போது என்ன பண்ணுவான், இந்த வழியில் போகிற வணிகம் பூராவையும் காவல் காக்கிறதுக்கு நான் படை இங்கே போடுறோம், எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம். இதுக்கு ஆளாளுக்கு மகமை எழுதுன்னு சொல்லி மகமை பணங்கள் கொண்டு வந்து பேட்டை மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உண்டாக்கி அதுக்குள்ள வண்டிகளை போடுறது, ராத்திரி படுத்து கிடக்கிறது, காலையில் எந்திரிச்சு சரக்கு எடுத்துக்கிட்டு போகிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் நாமே செய்து கொள்வது அப்படிங்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். இது வணிக குழுக்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவரவர்களுக்கான பாதுகாப்பை அவரவர்களுக்கு உள்ள இந்த கூட்டுறவு நடவடிக்கையின் மூலமாக அவர்களே உருவாக்கி கொண்டார். இப்படித்தான் இந்த வணிக குழுக்கள் தான் இந்த வேலையை பெரும்பகுதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு பாதுகாப்பு, நான் நீயும் மியூச்சுவலாக போவோம், இதெல்லாம் ரைட்டு. ஒரு குழுவாக இது இயங்குறது வரைக்கும் இது நல்லது. இப்போ என்னென்னா, நீ என்னவா வேணாலும் ஆகிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதில் குழுவெல்லாம் கிடையாது. நீ உனக்கு கிடைச்சதை பார்த்துக்க, நான் எனக்கு கிடைச்சதை பார்த்துக்கிறேன். நம்ம குழுவே கிடையாது. அப்ப எது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நோ இட் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட் இன் வித் அஸ், இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இப்போ நடக்கிற இந்த நெட்வொர்க்கிங்க்கும் இதுக்கு முன்னாடி நடந்த நெட்வொர்க்கிங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னென்னா, நீ உனக்கு கிடைச்சதை பார்த்துக்க, நான் எனக்கு கிடைச்சதை பார்த்துக்கிறேன். நம்ம குழுவே கிடையாது. அப்போ எது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது? அங்கே ஏதோ ஒரு அம்சம் பொதுவில் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு, அது எல்லாருக்குமான நன்மையாக அது வந்து சேர்ந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தன் பங்கை ஆற்றவில்லை என்று சொன்னால் அந்த கூட்டம் அவனை ப்ரெஷரைஸ் பண்ணும். நீ செய்யி, மகம கட்டளைனா உன் வண்டிக்கு பாதுகாப்பு கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லும். அப்போ அவன் ஒருத்தன் பிழைபடுவதற்கான வாய்ப்பை அந்த சமூக குழு தடுத்து, நீயும் உள்ளுக்குள்ளவா, இல்லைன்னா அந்த குழுவை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த ஒட்டுமொத்த இவங்க கேட்டாங்கல்ல, நீங்கள் ஏமாத்திட்டு போயிருவீங்க, இதில் என்ன கேரண்டி இருக்குது அப்படின்னு, இந்த கேரண்டியை அந்த குழு உருவாக்கி கொடுத்துச்சு. நீ செஞ்சால் தான் இதுக்குள்ளே மெம்பராக இருக்க முடியும், இல்லைன்னா வெளியேறு அப்படிங்கிறது. இங்கே என்ன கேரண்டி இருக்குது? இந்த இண்டிவிஜுவல் நெட்வொர்க்கிங்கில் என்ன கேரண்டி இருக்குது? நெட்வொர்க்கிங்கிறது அடிப்படையில் ஒரு சோஷியல் குரூப்பை உருவாக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது சிறந்தது. ஏன்னா அது ஒரு குழுவாகும், குழுவுக்கு ஒரு பேராற்றல் கிடைக்கும். இந்த பேராற்றலை வச்சு இந்த குழு வேற எங்கெங்கேயோலாம் நெகோஷியேட் பண்ணும். அதன் மூலம் இன்னும் பெரிய சங்கதிகளை எல்லாம் இழுத்துக்கிட்டு வரும். இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களாக அது உருவாக்கும். 5 ரூபாயும் 8 4 வாங்கிட்டு இருந்த மகம பணம் மகா பெருசாகி வளர்ந்து கடைசியில் அவங்க பள்ளிக்கூடம் கட்டினாங்க, வந்து தங்குற இடங்கள்லாம் கட்டினாங்க. அது ரொம்ப பெருசாக விரிஞ்சுக்கிட்டே போய் அந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமான சார்பு அமைப்புகள் எல்லாவற்றையும் அது உருவாக்குனுச்சு. அப்படி உருவாகும்னா நெட்வொர்க்கிங் நல்லது. அப்படி உருவாகணும்னா அது ஒரு சோஷியல் குரூப்பாக வரணும். அந்த சோஷியல் குரூப்பு இண்டிவிஜுவல் மேலே ஒரு ப்ரெஷரை கொண்டு வரணும். நீ பெர்ஃபார்ம் பண்ணு, இதை செய்யி அப்படின்னு சொல்லணும். இண்டிவிஜுவல் நெட்வொர்க்கிங்கில் அது கிடையாது. எனக்கு உன்னை தெரியும், நீ எனக்கு ஏதாவது செய். இதில் என்ன மியூச்சுவலாக என்ன இருக்குது? இவர் சொன்னார், நான் எங்கிட்ட அறிவு இருக்குது, உங்ககிட்ட பணம் இருக்குது, உன் பணத்தை எனக்கு கொடு, என் அறிவை உனக்கு கொடுக்குறேங்கிறது. அது ஒரு பரஸ்பர ஒப்பந்தம். இதுக்கு நெட்வொர்க்கிங் எல்லாம் வேண்டியதில்லை. பணம் இருக்கிறவன் அறிவு உள்ளவனை தேடிக்கிட்டே இருப்பான், அறிவு உள்ளவன் பணம் உள்ளவனை தேடிக்கிட்டே இருப்பான். 2 பேரும் ஏதாவது ஒரு புள்ளியில் சந்திச்சிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுக்கு அங்கே இங்கே கோர்த்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரியான பரஸ்பர தேவைகள் இந்த நெட்வொர்க்கிங்கில் நிறைவேறதில்லை. நான் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று செய்வேன். ஏன் செய்கிறேன்னா, இவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு இவன் பயன்படுவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பின் பேரில் செய்கிறேன். நான் இந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் நான் இதில் போடுற முதலீடு. பின்னாடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவன் பயன்படுவான். யாரையும் நான் பகைச்சிக்கிறதே இல்லை. ஒருத்தங்க கூட நெட்வொர்க்கிங்கில் எனக்கு எதிரியே கிடையாது. எவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய தயவு என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு தேவைப்படும். அப்போ நான் இவனை எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற அயோக்கியங்கள் எல்லாம் இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? எல்லாரும் சௌக்கியமாக இருங்கப்பா, என்னையும் சௌக்கியமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இடமா இருக்கும்.
இல்லைன்னா இந்த நெட்வொர்க்கிங்கில் எனக்கு உண்டாக வேண்டிய ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்காமல் போயிடும். நான் ஏன் வாயை திறக்கணும்? அதுக்கு யாராவது 4 பேர் இருப்பான், அவன் கத்துவான், எனக்கு கிடைக்கிற சௌரியம் கிடைக்கிற போது நான் அதை வாங்கிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றேன் அப்படிங்கிறதா தான் இருக்கும். குழுவை உருவாக்குகிற இடத்திற்கு இவர்கள் போவதே இல்லை. தங்களை முன்னிறுத்திக் கொள்ளுதல், தங்களை மேலேற்றிக் கொள்ளுதல், தங்களை விற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத தாண்டி நெட்வொர்க்கிங் ஆளுங்க இன்னைக்கு பேசுகிற இந்த தொனியில் வரவே போகிறதில்ல. இது வரவே போகிறதில்லைங்கிறது சமூகத்துக்கு மாபெரும் கேடு, மிகப்பெரிய அநியாயம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷோ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இது பற்றி வீடுகள் நிறைய பேசும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் ஏன்னா இது 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 சரியா இல்லையா இது எப்படின்னு இது பற்றி வெளி விவாதங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு த 4 கெஸ்ட். ஏன்னா ஒரு 4 டைமென்ஷன் வச்சாங்க. தேங்க்ஸ் லாட், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வீடுகளில், இணையத்தில், அலுவலகங்களில் இது பற்றிய பெரிய விவாதங்கள் இன்னமும் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நடந்தால் இல் பி வெரி நைஸ். சில நேரங்களில் இவருக்கு இந்த பரிசு போகணும்னு எதிர்பார்க்கப்படும், சில நேரத்தில் இவருக்கா எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த ஷோவில் எல்லாருமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசினாலும் ஒருத்தர் ரொம்ப பதவுசா ரொம்ப யதார்த்தமாக தன்னுடைய கருத்தை முன் வச்சார். நான் ஏன் நெட்வொர்க்கிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப கம்போஸ்டா. தெர் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், தெர் ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ். எனக்கு அது தேவை ஏற்படவில்லை. 2வது திறமையே நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு குரலில் பெருவாரியான மனிதர்களின் மனநிலையை முன் வச்ச சார் உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள் சார், குட் லக், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நிறைய ஷோக்கு வரணும் சார், ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப கம்போஸ்டா. ஆக்சுவலாக நெட்வொர்க்கிங் தப்பா சரியா அப்படிங்கலாம் தாண்டி இன்றைக்கு திறமை இருக்கிற நீங்கள் ஜெயிக்கிறீங்க, எனக்கு வேறு ஒரு திறமை இருக்குது, அதன் வழியாக நான் மேலே வர்றதை நீங்கள் குத்தமாக பார்க்க முடியாது அப்படின்னு எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு இருக்க இந்த திறமையின் மூலமாக என்னுடைய திறமை குறைபாடுகளை சரி செய்து கொண்டு மேலே வருவேன். அந்த நெட்வொர்க்கை நான் பயன்படுத்துவேன். ஒருவேளை கீழே விழுந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மன உறுதியோடு தான் அதை பார்ப்பேன்னு ஒருத்தர் சொன்னார். சரியோ தவறோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக டிஃபெண்ட் பண்ண, கரெக்டாக அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுகிறேன். உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்க நினைக்கிறேன். வாங்க, திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். இது நெட்வொர்க்கில் கிடைக்கல, நீங்கள் பேசின பேச்சு கிடைச்சிச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் பேசலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சாந்தரடிகள். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி, வணக்கம்.